விஜயன் மாதிரி ஒரு அறியப்பட்ட ஒரு பத்திரிகையாளரையே இப்படி விஜய் அரசு இந்த போலீஸ் வந்து டீல் பண்ணுதுன்னா இதனுடைய நோக்கம் என்ன? இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு டெஸ்பரேஷன் வந்துருச்சு. ஒரு மாதிரி ஒரு பதற்றம் இருக்கு. உங்களுக்கு பாதுகாப்பு நம்ம எப்ப வேணாலும் கவுந்துரும் அப்படின்னு சொல்லி வாதவாரத்தினா வாயை திறந்தாலே வந்து கேஸ் வந்துடும் போல. அப்ப வந்து போலீஸை மட்டும் கண்டிக்கல சிபிஎம்ஓ சிபிஎம். ஆனா இன்னைக்கு விஜயனுக்கு வரும்போது நீங்க போலீஸை மட்டும் கண்டிக்கிறதுனா அப்ப என்ன இருக்கு? அப்படி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க முடியுமா? வாச்சாத்திர நாங்க யாரை கிரிட்டிசைஸ் பண்ணோம்? போலீஸ் மட்டுமா? செங்கோட்டை நீ சேர்த்து தரணுமா? திமுக பாஜகவை ஆதரிக்க போகிறது, தொகுதி மறுவரையறை மசோதாவை திமுக வந்து ஆதரிப்பார்கள் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது தானே பேசணும். நீங்க எல்லாமே இந்த சதி கோட்பாடே நீங்களும் கொண்டு போக முடியாது. திமுக அண்ணா திமுக அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் திடீர்னு வந்து பாஜக உள்ள கொண்டு வந்து திமுக அண்ணா திமுக பாஜக வந்து வெளியே ஆதரவு கொடுக்குறேன்னு இருக்காங்க. வேற ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதரவு கொடுக்குறாங்க இருக்காங்க. அதை ஆதரிங்கள் ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வச்சு. சண்முகம் வந்து என்ன சொல்றாருன்னா பாஜக செய்யற குதிரை பேரம் வேற. ஆனா இது வந்து இவங்க முன்னாடி ரொம்ப சிம்பிள்ங்க. பாஜக செய்யற குதிரை பேரம் தான் நடந்தது. அதுக்கான தேவையான எம்எல்ஏக்கள் வரலங்கும் போதுதான் எடப்பாடி வந்து ஒரு லெட்டர் கொடுத்து சண்முகம் எல்லாம் சொல்றாங்களா, அது எனக்கு புரியவே இல்லை. மொத்தமா பண்றது வந்து நடக்கல அப்படிங்கும்போது சில்லறையா பண்றாங்க. சில்லறை வியாபாரம் பரவாயில்ல, அதுவும் டிஃபெக்ஷன் தான். சீமா ரோஸ் வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது. அந்த மாதிரி ஆமா, அதுதான் ஆபரேஷன் எல். பதவியேற்பு விழால மார்ட்டின் குடும்பமே வந்து உட்கார்ந்துருக்கு. தாவேக பதவிக்கு வந்தப்போ அந்த ஆபரேஷன் எல் தவிர இப்ப நடக்கிற எல் கிடையாது. இப்ப அந்த எல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. எல் ஒன்னு ஒர்க் பண்ணுது, எம் ஒன்னு ஒர்க் பண்ணுது, மார்ட்டின் சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் ஏ ஒன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே இப்படிதான். தாவேகா செய்த குதிரை பேரமா சந்தேகப்படும்படி நமக்கு எல்லாமே வந்துருச்சு. எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசுறாரு, வைகோ பேசுறாரு. அதுக்கப்புறம் இவர் போய் சோஃபா எடுத்துட்டு போறாரு. எதுக்கு சோஃபா? இப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வரும்போது சோஃபா கொண்டு வருவீங்களா? அது ரொம்ப அபத்தமான விஷயம். இன்னைக்கு வந்து உண்மையிலேயே ஏடிஎம்கே உடைஞ்சிருந்துச்சுன்னா உங்களெல்லாம் இன்னைக்கு வந்து மதிச்சிருக்கவே மாட்டாரு. அவ்வளவுதான். ஸ்டாலின் மேல சந்தேகம் வருகிறது. தாவேகா மேல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு எல்லாம் தாவேகா மேல பெரிய சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவங்க பண்றதெல்லாம் அநியாயமா இருக்கு. சினிமாவில் வந்து இன்னைக்கு பெரிய அதிர்ச்சி. அதாவது விஜய் ரசிகர்களாக மாறக்கூடாது. அடுத்த கட்டமா போய் இன்றைக்கு அம்பேத்கரின் கொள்கையை தூக்கி பிடிக்கிறார். எங்க பேசியிருக்காரு விஜய்? ஏதாவது ஒரு லைன் சொல்லுங்களேன். அம்பேத்கர்ங்கிறது அந்த கொள்கை தலைவர் சொல்லதை தவிர ஒரு 5 நிமிஷம் அம்பேத்கரை பத்தி பேசுறாங்க. சில திறக்க முடியாத பிரச்சனை அது வந்து இல்ல, அது வந்து ஒரு சதிங்கிறாரு. இப்போ விஜய் மாதிரி பாயசம் சொல்லாத வரைக்கும் சந்தோஷம். இடதுசாரிகள் தான் தெளிவான பார்வையை கொடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் வந்து தாவேகா மாதிரி ஒரு கட்சியை வந்து ஆதரிச்சுக்கிட்டு எதுவுமே பேசாம அப்பப்போ கண்டிக்கிறோம், வலியுறுத்துகிறோம் மட்டும் அறிக்கை மட்டும் விட்டுட்டு இருக்கனால இந்த இளைஞர்கள் தான் உங்க பின்னாடி வருவாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க வந்து நாளைக்கு வந்து வைகோ வந்து விஜய் ஆதரிச்சா அவர் வைகோ வாழ்கன்னு போடுவாங்க. சண்முகம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக அப்ப கை காட்டுறாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அது நிக்காது. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் ஃப்ரண்ட்லைன் இதழின் முன்னாள் ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர், மதிப்பிற்குரிய திரு விஜயசங்கர் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், குதிரை பேரம் அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக திமுக மீது தாவேகா குற்றம் சாட்டுறாங்க. தாவேகா திமுக வந்து இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சதியை செய்து வருகிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது தொடர்பாக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஒரு 9 பேரை கைது செய்து போலீசார் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. உசிலம்பட்டி தாவேகா எம்எல்ஏவுக்கும் இதே மாதிரி பேரம் பேசினாங்கன்னு 3 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. தூத்துக்குடி எம்எல்ஏ, தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ வந்து சரவணன், அவரு என்கிட்ட 50 கோடி பேரம் பேசினாங்கன்னாரு. ஆனா புகார் கொடுக்கல. ஆனா போலீஸ் வந்து அவருக்கு விஜய் அரசு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த வழக்குல ஒரு திடீர் திருப்பமாக பத்திரிகையாளர், புதிய தலைமுறையினுடைய முகங்களில் அவரும் ஒருவர், அவரை 2 நாட்கள் இரவு பகலாக காவல்துறை ஒரு 12 மணி நேரத்திற்கு மேல விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு ஒரு புதுசா ஒரு பேர் வேற அந்த செய்தி அறிக்கையில போலீசார், திருவல்லிக்கேணி போலீசார் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மேகாலயா ப்ராஜெக்ட் 15 தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குன்ற முயற்சியில இருந்தாங்க அப்படி சொல்றாங்க. பத்திரிகையாளரை இப்படி 2 நாட்கள் வந்து விசாரணைன்ற பேர்ல அலைக்கழிச்சாங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு. நீங்க என்ன கருது? அலைக்கழிக்கிறது இல்லை, அது பேர் வந்து துன்புறுத்தல். துன்புறுத்தல் மிரட்டல் வந்து பொதுவாக பத்திரிகையாளர் மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது என்ன நடக்கும்னா சில்லிங் எஃபெக்டும்பாங்க. மற்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இது நீங்கள் பத்திரமா ஜாகிரதையாக இருந்துக்கோ அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயம். இது குதிரை பேரம்னு சொல்கிறீங்க, பத்திரிகை அப்படி 2 விஷயம் சொல்கிறீங்க. இந்த குதிரை பேரம் என்பது வந்து நம்ம வந்து ஒன்று ஆதாரம் ஒன்று தேவையாக இருக்குது. எதுக்காக இருந்தாலும் ஆதாரம் வச்சு தான் பேச முடியும். இப்போ விஜய் நடத்திய குதிரை பேரம்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன ஆதாரம்னு சொல்கிறோன்னா, விசிகா, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், காதர் மைதீனோட ஐயுஎம்எல் இவர்களெல்லாம் ஆதரவு கொடுத்த பிறகும் இவர் வந்து அதிமுகவில் போய் ஒரு பிரேக்கவே குரூப், அவங்கள பிரேக்கவே இல்லை அப்போதைக்கு உடைக்கிறதுக்கு அவங்கள போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து
அப்பதான் நமக்கு சந்தேகம் வருது. அது நேரடியாக நடந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நடந்தது. அதுக்கு பிறகு அடுத்த நாள் வாக்கெடுப்பு நடக்கும்போது அவர்கள்லாம் போய் ஓட்டு போடுறாங்க. அது நினைத்த நம்பர் வரல. அது என்னன்னா ஆன்டி டிஃபெக்ஷன்ல அப்படி வந்து 2/3 மெஜாரிட்டி வந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து டிஃபெக்ஷன். இல்லைன்னா அது வந்து பிளவு, கட்சியில் பிளவுன்னு அர்த்தம். 2/3 மெஜாரிட்டி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண முடியும். இதில் முக்கியமான விஷயம்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முக்கியமான விஷயம் வந்து சட்டமன்ற தலைவர் கூட அந்த ஒரு கட்சியின் சட்டமன்ற தலைவர் கொறடாவை கூட அவருடைய கட்டளைங்கிறது வந்து கட்சி தலைவர் கொடுக்குற கட்டளை. கோர்ட்டு தீர்ப்புகள் படி பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைவர் யாரோ அவர் தான் இவங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்குறவர். எழுதி அவரோட அந்த ஃபார்மில் போட்டு கையெழுத்து போட்டு அதனால் வந்து அவருக்கு தான் அதிக அதிகாரம். அப்போ என்ன, இது வந்து நேரடியாக நடந்த விஷயம். அப்போ நமக்கு வந்து இந்த குதிரை பேரம் என்பதற்கு இது வந்து சந்தேகப்படுவதற்கு எல்லா ஆதாரங்களும் இத்தனைக்கும் வந்து அதிமுகவிலிருந்து இப்போ அது வந்து அந்த குதிரை பேரம் மொத்த வியாபாரம் படியில, அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லாவுக்குள்ள 47 பேர்ல 35 பேர் வேணும் வந்து அது 2/3 வேணுங்கும் போது இப்ப என்னன்னா சில்லறையா பண்றாங்க. சில்லறை வியாபாரம் பரவாயில்ல. இப்ப தலைவர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அது அந்த மாதிரி மொத்தமா வர்றதுதான் தப்பு, இப்ப பாஜக செய்யறதும் தப்பு அப்படின்னு சொல்லி தோழர் சண்முகம்லாம் சொல்றாங்களா, அது எனக்கு புரியவே இல்லை. மொத்தமா பண்றது வந்து நடக்கல அப்படிங்கும்போது சில்லறையா பண்றாங்க. சில்லறை வியாபாரம் பரவாயில்ல அப்புறம் அதுவும் டிஃபெக்ஷன் தான். அப்படிங்கும் போது எந்த அடிப்படையில் இவங்க வந்து சேர்றாங்க, இந்த மக்களுக்கு ஓட்டு போட மக்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க வந்து திமுக தான் ஈடுபடுது. செந்தில் பாலாஜியும் வர அதுக்கு தான் வர. இப்போ வந்து முதல்ல நம்ம பார்த்த காட்சிகள் எல்லாமே இதுதான். இப்போ என்னன்னா இந்த அரசுக்கு வந்து அது வந்து எப்படி கவுண்டர் பண்றதுன்னு தெரியல. அதுக்கு எதிராக இத்தனைக்கும் வந்து சிபிஎம்ல இருந்தா தோழர் சண்முகம்லாம் போய் சொல்லி நீங்க எப்படி அவங்களா தானாவே உடைஞ்சு வருது அப்படிங்கிறாங்க. தானா உடைஞ்சு வருது நீங்க ஏன் சேர்க்குறீங்கன்னு கேட்டார். அது தோழர் சண்முகம் கேட்டது உண்மைதான். அவர் அதை சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப வந்து என்னன்னா அது வந்து அவரவர் முடிவு செய்தா என்ன பண்றது அப்படின்னு அப்படி இல்ல. அதிமுகவுல அவர் சொல்றது சரிதான தோழர் சண்முகம். அது வந்து ஒரு யதார்த்தமான நிலைமை. எடப்பாடியுடைய தலைமையை ஏற்க முடியாமல் அங்க ஒரு உட்கட்சி முரண்பாடு இருக்குது, அதனால வர்றாங்க. ஆமா, அந்த முரண்பாடு யதார்த்தமான உண்மைன்றாரு. பாஜகவுடைய அணுகுமுறை வேறு. ஏன்னா அவங்க எம்எல்ஏ எம்பியோட பதவிகளோடு வர்றாங்க, இங்க ராஜினாமா பண்ணிட்டு தானே வர்றாங்க. அது வேற வழி இல்ல. இப்ப இருக்கிற சீட்ல ராஜினாமா பண்ணிட்டு வரதான் வேற வழி. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து அந்த கட்சிக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஏன் வந்து நீங்க வந்து தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணீங்க? ஜெயிக்கலான்னு ஒரு எதிர்பார்ப்பு பாருங்க. எந்த சூழலில் நடக்கிறது தான் முக்கியம். எந்த சூழலும் ஒரு அரசாங்கம் வந்து தடுமாறிட்டு இருக்கு, பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல வந்து ஒரு கட்சி உடையும் போதுதான் நமக்கு சந்தேகம் வருது. அப்போ வந்து பாஜக செய்யறது வந்து அவங்க எல்லா மாதிரியும் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த ஒரு சில்லறை வேலையும் பண்ணியிருக்காங்க. கோவாவில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சாலும் அங்கே வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வராங்க பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே. இது என்னன்னா ரிசைன் பண்ணிட்டு வர்றதுங்கிறதும் இது இருந்தாலும் எந்த சூழலில் நடக்கிறது தான் முக்கியம். இந்த சூழலில் இந்த அரசுக்கு இது தேவைப்படுகிறது. இன்னொன்று என்ன காரணம், நீங்க வந்து அதிமுக பிடிக்கல அப்படின்னா விஜயை ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்ப இன்னொன்று முக்கியமான எவிடன்ஸ் இதுல என்ன, அதிகாரத்தில் இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் விஜயபாஸ்கர் என்ன சொல்றாருன்னா அவங்க அப்ரோச் பண்ணாங்கிறது ரொம்ப தெளிவான ஆதாரம். இந்த அதாவது தாவேக்கா பண்றது அப்ரோச் பண்ணதுன்னா என்ன, நீங்க வந்து வந்துருங்க அப்படின்னு வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாங்களா என்ன? இது வந்து ஒரு ரகசிய பேரம் ஏதோ நடந்திருக்குன்னு தான். இன்னொன்று வைகோ வந்து இவரை போய் பார்த்துட்டு வர்றாரு, விஜயை பார்த்துட்டு வந்து நீங்க ரிசைன் பண்ண சொல்லுங்க, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வரும், நானே வந்து பிரச்சாரம் பண்ணேன்னு சொல்லி அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. ஏற்கனவே ஒபாமா லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு விஜய். அது வேற. அப்படி என்னன்னா இது நமக்கு தெரிந்த ஒரு பத்திரிகையாளர் நம்ம பார்க்கும்போது இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு முடிவுக்கு வர முடியுது. இன்ஃபரன்ஸ் சொல்லுவோம், இதுல இருந்து இது நடக்குது அப்படின்னா. இந்த திமுக பண்ற விஷயத்துல ரெண்டு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாமே தொலைபேசி, நமக்கு எதுவுமே தெரியாது. தொலைபேசியில விஜயன் என்ன பேசினாரு, ஒரு பத்திரிகையாளரா இப்ப என்கிட்ட பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் பேசுறாங்க. தடை செய்யப்பட்ட இயக்கங்கள்லாம் கூட பேசுறாங்க, நம்ம கூட வாட்ஸ்அப்ல பேசுறாங்க. அதே மாதிரி பல பேர் பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து எனக்கு தொடர்புகள் அதிகம், அந்த மாதிரி பேசினாரா இது நமக்கு தெரியாது. விஜயன் எந்த அளவுக்கு அதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்று வந்து இவ்வளவு பெரிய 50 கோடி 35 கோடி எல்லாம் ஒரு அமைச்சர் தான் பண்ணுவாங்க. அவங்க ஒண்ணுமே விவரம் தெரியாதவங்க. அப்படியே தாவேக்கா வேணா பண்ணலாம், தாவேக்கா எம்எல்ஏ எம்பிஸ் கூட வந்து நேராக போய் அண்ணா வந்துருங்க 20 கோடி. ஆனால் திமுக மாதிரி ஒரு கட்சி, செந்தில் பாலா மாதிரி ஒரு அனுபவம் மிக்க தலைவர்லாம் இவ்வளோ ஓப்பனாக வந்து நேரெல்லாம் கூப்பிட்டு பேச மாட்டாங்க. அதுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரியாமலாம் யாரும் பண்ணல. அப்போ இது சந்தேகம் எங்கே வருதுன்னா இது எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் நடக்குது. நம்ம சொல்றது முன்னாடி திமுக வந்து யூகத்தின் அடிப்படையில் நமக்கு இதெல்லாம் வச்சு கேள்வி கேட்குறோம். இன்னைக்கு அதை நம்ம இந்த குதிரை பேரம் சொல்றதுக்கான இதெல்லாம் ஆதாரமாக கேட்குறோம், நமக்கு நேரடியாக நடந்த விஷயங்கள் தான். ஆனால் அந்த பக்கம் இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன பேசினாரு,
ஆட்சேபகரமான விஷயத்தில் பேசினார் அப்படின்னு. இதெல்லாம் ஒண்ணு. இன்னொன்னு அவர் ஆட்சேபகரமான குறுந்தகவலை குற்றச்சதி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அனுப்பினார். தொடர்ந்து முக்கியமான விஷயம் தொடர்புல இருந்தார். ஒரு சோர்ஸ் அவர் வந்து ஒரு இதெல்லாம் நடத்துறாரு, செஃபாலஜிஸ்ட் மாதிரி நடந்துக்கிறாரு. யார் அந்த திருநாவுக்கரசு? ஆமா, செஃபாலஜிஸ்ட் தான் பல கருத்து கணிப்புகளை அது எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப ஸ்ட்ராட்டஜிஸ்ட், செஃபாலஜிஸ்ட் புதிய தொழில்லாம் வந்துருச்சு இல்ல, அது இல்ல. நமக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஆளுங்க இவங்க ஒரு ஊடகவியலாளர் வந்து பலவித விஷயங்கள் வச்சிருப்பாங்க, டெக்னிக்ஸ் வச்சிருப்பாங்க. இவர் விஜயன் என்ன பண்ணாரு எனக்கு தெரியாது. இன்னொன்னு அவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கிடையாது, அவர் மெயினா ஒரு ஆங்கரா தான் இருக்காரு. அப்ப வந்து அவர் போய் பிரேக் பண்ண முடியாது ஒரு ஸ்டோரியை. இந்த பிரேக் பண்றது ஸ்டோரியெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது. நம்ம அவர் போய் ஒரு நியூஸ்ல வந்து ஒரு எடிட்டர் தான் முடிவு செய்ய முடியும். அதெல்லாம் எடிட்டர் முடிவு செய்யணும், ஒரு ரிப்போர்ட்டர் முடிவு செய்யணும். எடிட்டரின் அனுமதியோட தான் அதை வந்து நீங்க வந்து பிரேக் பண்ண முடியும் ஸ்டோரியை. அப்போ வந்து ஒரு ஆங்கர் வந்து அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்புகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரங்களில் சில விஷயங்களை வாங்குறதுக்காக சில சில நம்ம நம்ம ஒரு டெக்னிக்கலாக சில கேமில் சில விஷயங்கள் வாங்குறதுக்காக நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். பரவாயில்லையே எப்படி இருக்கு, அப்போ எதுக்கு எவ்வளோ ஆயிருக்கும், எவ்வளோ செலவு, இவ்வளோ பண்ணுறீங்களான்னு கேட்குறதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் ஜேர்னலிசம். அதெல்லாம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டில் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. சில இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் பணமே கொடுக்குறாங்க, பணம் கொடுத்து விஷயங்கள் வாங்குறவங்க இருக்காங்க சில சோர்ஸ்ட்டு. அப்போ சோர்ஸ்ட்டு இருந்து விஷயம் வாங்குறது எப்படி அப்படிங்கிற டெக்னிக்கில் அவர் பேசினாரு. என்ன அதில் முக்கியமான விஷயம்னா, அவர் மேலே இந்த ஒரு தொலைபேசியோட ஆட்சேபகரமான ஒரு தொலைபேசி உரையாடலை விசாரிக்கிறதுக்கு விடிய விடிய வச்சு விசாரிப்பீங்களா? ஏதோ வந்து அவர் வந்து கொலை குற்றம் செய்த மாதிரி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தர் வந்து அவர் சொல்லிட்டாரு, அதுக்கு மேலே அந்த 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 நீங்கள் ஃபோனையும் பறிச்சுக்கிட்டீங்க, ஃபோனை பறிக்கிறது அதுக்கு மேலே. ஏன்னா அதுக்கு மேலே அவருடைய தொடர்புகள், அவருடைய சொந்த விஷயங்கள்லாம் இருக்கும், அது பறிக்கிறது. ஏறக்குறைய 2 நாட்கள் வந்து விடிய விடிய உட்கார வைத்து அந்த அளவுக்கு அவர் என்ன குற்றம் செய்தாருங்கிறது தான் எனக்கு பிரச்சனை. நீங்கள் வந்து அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்து கொண்டு போங்க, இதை வந்து எஃப்ஐஆர் போடுங்க, சார்ஜ் ஷீட் போடுங்க. பியூர் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் அங்கே நடந்து வச்சு விட்டு நீங்கள் வந்து ஒரு விசாரணை நடத்த முடியாது. இது கோர்ட்டில் நிற்காது, என்னை பொறுத்த வரைக்கும் நிற்காது, அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ என்னென்னா 2 குற்றச்சாட்டு. தாவேக்கா செய்த குதிரை பேரமான சந்தேகப்படும்படியாக நமக்கு எல்லாமே வந்துருச்சு. எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசுகிறாரு, வைகோ பேசுகிறாரு. அதுக்கப்புறம் இவர் போய் சோஃபா எடுத்துகிட்டு போகிறாருங்க. இந்த சோஃபா அதான் சோஃபா மாடல்னு எனக்கு பிரச்சனை. சோஃபா மாடலை பற்றி எனக்கு ஒரே கேள்வி தான், எதுக்கு சோஃபா? இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது சோஃபா கொண்டு வருவீங்களா என்ன? அது ரொம்ப அபத்தமான விஷயம். ஒன்று எனக்கு ஜோசியமாக இருக்கணும், நம்ம அதுக்குள்ளெல்லாம் அதாவது என்ன பிரச்சனைனா, காசை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோ தங்க கட்டியெல்லாம் எடுத்துகிட்டுலாம் வரமாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது ஃபோனில் கூப்பிட்டு நான் 50 கோடி கொடுக்குறேன் 10 கோடி, அவன் பண்ணுறவன் வந்து அடி முட்டால் தான் பண்ணுவான். அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. இங்கே சொல்கிற குற்றம் சாட்டுற ஆளுங்கள்லாம் அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் கிடையாது. அவர்கள் செய்ய நினைத்தால் அரசியல்வாதிக்கு இன்னும் இதோட நல்ல முறையில் வந்து செய்ய தெரியும். சுத்தமான முறையில் இங்கே செய்து தரப்படும், கட்சிகள் உடைத்து தரப்படும் கூட போட்டு பண்ணுவாங்க. காங்கிரஸ் ஒரு காலத்தில் பண்ணது. பாஜக வந்து இதில் பெரிய பெரிய மன்னர்கள். காங்கிரஸையே உடைச்சு எடியூரப்பா இது பண்ணாங்கல்ல. அப்போ அங்கே வந்து நீங்கள் எவிடன்ஸ் எல்லாம் நீங்கள் இருக்கவே இருக்காது. இது அதாவது இந்த விவரம் தெரிந்தவர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் இருப்பவங்க யாருமே இதெல்லாம் பார்த்து சிரிப்பாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸான்னு சொல்லி. அதனால் இது வந்து கோர்ட்டில் நிற்காதுன்னு தான் என்னுடைய ஒரு நீதிமன்றத்தில் நிற்காது. ஓகே, இல்லை இதுக்கான நோக்கம் என்ன சார்? இப்போ விஜயன் மாதிரி ஒரு அறியப்பட்ட ஒரு பத்திரிகையாளரையே இப்படி விஜய் அரசு இந்த போலீஸ் வந்து டீல் பண்ணுதுன்னா இதனுடைய நோக்கம் அதில் முக்கியமான விஷயம் புதிய தலைமுறை செய்தியாளர்ன்றது முக்கியம். இந்த விஜய் என்கிற பிம்பத்தை வந்து கட்டி வளர்த்துல புதிய தலைமுறைக்கு இருக்கிற பங்கு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அது வந்து நம்ம விளக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். பத்திரிகை 2-3 சேனல்ஸ் தான் அதை பண்ணாங்க. அது வந்து ஓப்பனாக தெரிஞ்சு நம்ம சொல்லி தெரியணும் இல்லை. ஆனால் அந்த இது நடக்கிறது அது அங்கே புதிர் என்னன்னா, ஏன் அவங்க அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஒருத்தரை பொதுவாகவே ஒரு பண்பான மனிதர், ரொம்ப திறமையானவர், ரொம்ப அருமையாக டிபேட் நடத்துவார், அப்படிப்பட்டவர் எடுத்துட்டு இது வரைக்கும் புரியாத விஷயம்தான். இதில் என்ன தெரிய வருதுன்னா, இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு டெஸ்பரேஷன் வந்துருச்சு, ஒரு மாதிரி ஒரு பதற்றம் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இன்னொன்று வந்து ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது இன்செக்யூர்னா பாதுகாப்பு இல்லை, நம்ம எப்போ வேணாலும் கவுந்துரும் அப்படி சொல்லி. இன்னொன்று ஒவ்வொரு நாளும் செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான கட்சிக்காரங்க வந்து லஞ்சம் வாங்கினதுன்னா தினம் வருது. அதே மாதிரி வாதவாரதுன்னா வாயை திறந்தாலே வந்து கேஸ் வந்துடும் போல. ஏன்னா கொலை குற்றம் அப்படிங்கிறாரு, எங்க கொலை பண்ணீங்கிறாரு. கொலை பண்ணுவீங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரே விஷயம் தான், நீங்கள் அவ்வளோ ட்ரோன் கேமரா வச்சுருந்தீங்க, போலீஸ் அடித்து கொள்வதையோ துப்பாக்கி எடுத்து கொன்றதையோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மீதி உங்களுடைய தூத்துக்குடி, வாச்சாத்தி, இதெல்லாம் வந்து நேரடியாக வந்து எல்லாரும் பார்த்த விஷயங்கள். அங்கே வந்து சாட்சிகள் இருக்காங்க. இந்த போலீஸ் எங்களை வந்து குத்தி கொன்றார்கள். இதுவரைக்கும் இந்த கட்சி இதை டிஃபெண்ட் பண்ணுறவங்கள, தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் கூட, கரூர் சம்பவத்தில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து தவறிவிட்டு சொல்கிறவங்க கூட இதுக்கான ஆதாரத்தை யாரும் இத்தனை டிவி சேனல்ஸ் காமிச்சிட்டாங்கல்ல, இத்தனை டிவி சேனல்ஸ் இருந்துச்சு. அவர் மூலவே அவர் வீட்டிலேருந்து கிளம்பின வரைக்கும்
திரும்ப வீட்டுக்கு போய் சேருங்க, பத்திரமா கொண்டு போய் விட்டது டிவி க்ரூ. அவருக்கு அவ்வளோ பாதுகாப்பு வந்து போலீஸ் கூட கொடுத்துருக்க முடியாது. ஆக்சுவலாக விஜய்க்கு வந்து போலீஸ் பாதுகாப்பே தேவையில்லை. இந்த டிவி ஸ்டேஷன் இருக்காங்கல்ல, இந்த கேமராமேன் ஒரு 10 பேரை கூட போனாங்களே போதும். ஏன்னா அவரை வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டில் வரைக்கும் அனுப்பிச்சிட்டு வராங்க. அப்போ அவங்க யாருமே பார்க்கலையே அதை. எந்த ஊடகமும் இதை பற்றி சொல்லவே இல்லையே. உங்களுக்கு ஆதரவாக உங்களை வந்து ஊதி பெருக்கி பெரிய பிம்பமாக ஆக்கிய ஊடகங்கள் கூட அந்த நேரத்தில் வந்து நாங்கள் பார்த்தோம், கண்ணுக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடந்துச்சு. இல்லை வந்து எப்படி போலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க, கொன்று குவித்தீர்கள்ங்கிறாங்க. கொன்று குவித்ததுக்கு வந்து எவிடன்ஸே இல்லையே. நீங்கள் தானே அங்கே பிரச்சனை நடக்கும்போது உண்மையிலேயே ஒரு தலைவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் உடனே களத்தில் இறங்கியிருப்பாங்க. ஐயோ ஏதோ நடக்குது, யாரோ பாருங்க, இதை பாருங்க, குழந்தை காணாமல் போச்சான் அப்படின்னு பாட்டு பாட தொடங்குறாரு. அப்புறம் இவாக்குவேட்னு சொன்னது யாரு? ஏன் ஓடி வரணும்? தலைவரே இந்த மாதிரி செத்துக்கிட்டு இருக்காங்க கீழே, நம்ம இறங்கலாம் அப்படிதானே சொல்லணும். ஒரு நல்ல கட்சியாக இருந்தால் ஏன் வந்து ஓடி வந்தீங்கன்னு ஒரு கேள்விக்கு இது வரைக்கும் பதில். அப்போது நீங்கள் நம்ம பார்த்த பல காட்சிகள் வந்துருச்சு. எந்த காட்சியிலையும் போலீஸ் வந்து யாரையும் அடிக்கிற மாதிரியோ இல்லை வந்து யாரோ, அதாவது அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து நீங்கள் வந்து கொல்லணும்னா துப்பாக்கி சூடு நடத்திருக்கணும். நம்ம துப்பாக்கி சூடு நடந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இது நம்ம தூத்துக்குடி மீனவர்கள் மேலே வந்து பெரிய துப்பாக்கி சூடு நடத்துகிற எம்ஜிஆர் காலத்தில் மீனவர்கள் நண்பர் வந்து ஒரு பெரிய துப்பாக்கி சூடு நடத்துகிற துப்பாக்கி சூடு நடந்த இடங்கள் நமக்கு தெரியும். அதுக்கான எவிடன்ஸ் ரொம்ப இருக்கும். அது எந்த ஆதாரமும் இல்லாமல் திரும்ப 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 வந்து உங்களுக்கு வந்து பொய்களே சொல்லிட்டு இருக்கும்போது இவர்களுக்கு வந்து நரேட்டிவ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்போ நாங்கள் பண்ணல, ஏன்னா இவங்க மேலே வந்து ரொம்ப சீக்கிரமே எந்த அரசு, நான் வந்து ஒரு 40-50 வருடமாக அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே அது அரசியல் குடும்பத்திலேருந்து வரதுனால எந்த அரசும் வந்து இவ்வளோ பதட்டமாக இருந்து பார்த்ததில்லை. ரொம்ப நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாள் வந்து நல்லா போயிட்டுருக்கோம் எல்லாமே. இவ்வளோ குற்றச்சாட்டுகளை வந்து உடனே வாங்கின கவர்மெண்ட் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. இந்த மாதிரி உடனே நேரடியாக லஞ்சம் வாங்குற அளவுக்கு தைரியமாக இருக்கிற ஒரு நகராட்சி தலைவர் யாரையும் நான் பார்த்ததே கிடையாது. அப்போ என்னென்னா இது வந்து ஒரு நெகட்டிவான, இவங்க வந்து இதனால் வச்சு ரீல்ஸ் மூலமாக வச்சு இவர்கள் கட்டி எழுப்பிய ஒரு பிம்பம் இருக்குது. அதுக்கு நேர்மாறான பிம்பம் இங்கே வருது. இன்னொரு முதல்வர் பேசவே மாட்டேங்கிறாரு. கரெக்டாக அந்த ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வெளியே வந்து அப்பப்போ பேசுறது, ஒரு பேப்பரை பார்த்து படிக்க தப்பாக சொல்ல, அதையும் தப்பாக படிக்கிறார், அது வேறு. அப்படிப்பட்ட முதல்வர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இப்போது ஒரு நிறுவனத்துலேயோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் வேலை பார்க்கணும் வச்சுங்களேன். அப்போ வந்து எல்லாருமே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணாங்கன்னா பேர்டன் குறையும். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அமைச்சர்கள்லாம் இப்போ வந்து இந்த ஒருத்தர் பேசாமல் இருக்காரு, எதை பற்றியும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ஸ்டாலின் சார் குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் இது. அப்போ என்னன்னா மற்றவங்களுக்கு பேர்டன் அதிகமாகிடுது. ஒருத்தர் வந்து இன்எஃபிஷியண்ட்டாவோ இன்னொருத்தர் ஒன்றும் தெரியாமல் இருந்தால் அந்த மற்றவங்களுக்கு பேர்டன் அதிகமாக, மற்றவங்க வந்து இந்த மாதிரி இஷ்டத்துக்கு கதை விட தொடங்கிட்டாங்க. நிர்மல்குமார் அவருடைய துறையில் நடக்கிற பிரச்சனையும் வந்து சமாளிக்க முடியல. அதுக்கு வந்து பல விளக்கங்கள், ஃபியூஸ் கேரியர்லேருந்து திருடுறாங்க, பல விளக்கம். இது வரைக்கும் அவரால் ஒன்றுமே பேசுவேன். அப்போ வந்து அவர் தான் இந்த கொள்கை, இந்த இதை கொண்டு வராரு. அப்போ அந்த சதிக்கோட்பாட்டை வந்து கொண்டு போகிறதுக்கான சதிக்கோட்பாட்டில் ஓடுது. கரூர் சதிக்கோட்பாட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதா திமுக. ஆட்சி கவிழ்ப்புன்றது அப்படி ஒரு சதிக்கோட்பாடு தான். அது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். என்ன உங்களுக்கு ஆயிடுச்சு, இப்போ திமுக வெளிநடப்பு பண்ணிட்டாங்க, மற்றவங்க எல்லாம் ஓட்டு போட்டு நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டெபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு. இன்னொன்று இவங்க எதுவுமே இல்லாமலா இதில் வந்து விஜயனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க? இல்லை, நமக்கு தெரியலையே. நம்ம எப்படி பேச முடியும்னா நம்ம வந்து ஆதாரத்தை வச்சு தான் பேச முடியும். ஆட்சேபகரமான ஒரு வார்த்தை தவிர அதில் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் மேகாலயான்னு ஒன்று கொண்டு வராங்க, இங்கே இருந்தோ மேகாலயா கொண்டு வராங்க. மேகாலயா கோவா இருக்குது, கர்நாடகா இருக்குது, ஆப்ரேஷன் கர்நாடகா கூட பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எப்படி எதற்காக விசாரித்து இனிமேல் தான் வெளியே வரப்போகுது. அந்த கேஸ் வரும், அதை வந்து வரும்போது அவர் என்ன பண்ணாருங்கிறது விஜயனே கூட பேச வேண்டியிருக்கும் ஒரு காலத்தில். இன்னொன்று அதை வந்து அடுத்த கட்டத்தில் நமக்கு தெரியும் அது வந்து உண்மையா, அவருக்கு உண்மையில இன்வால்மெண்ட் இருக்கா, இல்லை அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக வந்து ஒரு சோர்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி சில விஷயங்களை பேசினாரா. சில நேரங்களில் வந்து சோர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் பேசுவோம். பரவாயில்லையே, நல்லா திறமையை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தா அது வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல, அது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான், விஷயத்தை வாங்குறது, அவ்வளோதான். அப்போது இதுவரைக்கும் இருந்த ஆதாரம், நமக்கு தெரிந்த ஆதாரம், சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தாவேகா தன்னுடைய மேலே குற்றச்சாட்டுகள், பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு, குழந்தைகள், இந்த விஷயம்லாம் வந்துகிட்டு இருக்கு. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு வந்து லாயர்ஸ், அட்வொகேட் அது அப்பாயின்ட் பண்ணுறதுல வந்து ஓப்பனாக அவங்க கட்சிக்காரங்களே பண்ணுறாங்க. அவங்க கட்சிக்காரங்களே லஞ்சம் வாங்குறான். அந்த 100 கோடி கேஸ் ஒன்று வந்துட்டு இருக்கு. அதாவது 2 மாதத்துக்குள்ள ஸ்பீடு என்னன்னா கவர்மெண்டோட பெர்ஃபார்மன்ஸா இல்லை குற்றச்சாட்டுன்னு பார்த்தா 2 ஈக்குவலாக ஓடிக்கிட்டு இருக்கு, பேரலாக ஓடுது. பெர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து பின்னாடி போயிட்டு இருக்கு. இங்கேயோ பெர்ஃபார்மன்ஸ் எங்கே இருக்குன்னா உண்மையிலே ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான் நடக்குது. என்ன பண்ணுறாரு, நேற்று வந்து ஹாஸ்டலில் போய் பார்க்குறாரு, நல்ல விஷயந்தான். அது வந்து ரீலாக போடுறாங்க உடனே.
அதுக்கு வந்து ஒரு காஸ்டியூம் வேற மாத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கையாலே குடையை பிடித்த அதாவது விஜய். ஒரு ஆட்சி எடுத்த உடனேயும் நீங்க பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கும் உள்ளுக்குள்ள. பாலிசி உருவாக்கணும், பட்ஜெட் வருது. இந்த நேரத்துல வந்து நீங்க வந்து ஆய்வு செய்யறதுக்கு வந்து வேற ஆளுங்களை அனுப்பணும். நீங்க இன்னொன்று ஆய்வு செய்யறதே அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒருத்தர் ஆய்வு செய்ய போய் அந்த குழந்தைகிட்ட வந்து நடந்துகிட்ட விஷயம் வந்து கீர்த்தனா. அப்ப திரும்ப கட்சிக்காரனே கண்டிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காரு அவரு. அப்ப என்னன்னா இதுல முக்கியமான விஷயம் நான் என்ன பார்க்கறேன்னா, இவங்களுக்கு ஒரு பதற்றமும் ஒரு டெஸ்பரேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது பண்ணி சரி பண்ணணும். எதை தின்றால் பித்தம் தெளிங்கிற மாதிரி அப்படி இருக்குது. இன்னொன்று இவங்க கட்சி அந்த அந்த நெரேட்டிவ்க்கு தான் இந்த கேஸ். அப்படிதான் இல்ல, இது வரைக்கும் இருக்கிற ஆதாரப்படி அப்படிதான் பேச முடியும். அதுக்கு பிறகு வந்துச்சுன்னா பேசலாம். இன்னொன்று வந்து இவங்க கட்சி மேலேயே இவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்காங்கிறது ஒரு டவுட்டா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, விஜய்க்கு வந்து இன்னைக்கு திரும்பி பார்த்து ஒரு எம்எல்ஏ பேர் சொல்லி கொடுப்போம்னு தெரியாது. எனக்கு தெரியாது. அநேகமா ஆதவ ஒரிஜினா பேச முடியும். புஷி ஆனந்துக்கு தெரியாது. புஷி ஆனந்த் தானே இப்போ கட்சி ஒரு பக்கத்துல நடந்துகிட்டு இருக்கு. கட்சியில தினம் பதட்டம் என்னன்னா, எவன் என்ன பண்ணி வைப்பானு தெரியல இந்த கட்சிக்கு உண்மையிலே. இப்ப விஜய்க்கு வந்து ஒரு இன்னொரு அமைப்பு இருக்கா இந்த கட்சிக்கு? அமைப்பு இருந்தா ஒரே ரொம்ப சிம்பிள் ஆர்குமெண்ட். ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு இருக்கிற கட்சி இருந்தா கரூர் நடந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடந்திருக்காது. அவங்க ஃபர்ஸ்ட் அவ்வளவு பேரை கூடுறது கூட விட்டுருக்க மாட்டாங்க. தொண்டர் படைன்னு ஒன்று இருந்திருக்கும். இன்னொன்று பிரச்சனை தொடங்கும் போது மேலே வந்து தகவல் போயிருக்கும். தொடர்வரை நிறுத்திடுங்க, நம்ம வந்து பிரச்சனை நடக்குதுன்னு. இது எதுவும் இல்லாத நிலைமையில் தான் கரூரே நடந்திருக்கு. அப்போது ஒரு வீக்கான ஒரு அமைப்பு என்பது இன்னும் வந்து ஒரு ஜெல்லாகாத ஒரு அமைப்பு. இன்றைக்கி எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க, எத்தனை பேருக்கு வந்து டைரக்ட் கண்ட்ரோலுக்கு சென்னையிலேருந்து சொன்னால் கேட்பாங்களா? தினம் அறிக்கை விட வேண்டியிருக்குல்ல. ஆய்வு செய்யாதீர்கள், இதை செய்யாதீர்கள், அறிக்கை விடணுன்னா இந்த கட்சியை வந்து ரொம்ப ஒரு தடுமாற்றத்தெல்லாம் இருக்குது கட்சி மாதிரி இருக்குது. அப்போ என்னென்னா இதெல்லாம் சேர்ந்து தான் எப்படியாவது வந்து ஏதோ நரேட்டிவை மாற்றுறது அப்படின்னு சொல்லி தான் அடுத்தது திமுக, அண்ணா திமுக, பாஜகன்னு ஒன்று கொண்டு வராங்க. இது வரைக்கும் உண்மையிலே பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ சார் கூட்டணி கட்சிகள், அதாவது இப்போ வெளியில இருந்து கம்யூனிஸ்டுகள், வெளியில இருந்து ஆதரவு, ஆனால் மற்றவங்க எல்லாம் கூட்டணியிலே பங்கேற்றுட்டாங்க. போய் அதுக்கான முதல் கட்ட கூட்டமும் நடந்து இன்னும் பேர் வைக்க போறோம் கூட்டணிக்கு அப்படின்ற அளவுல இருக்குது. அப்படி இருக்கிறப்ப தொடர்ந்து அதிமுகவில் இருந்து இப்போ 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அது வந்து நிக்காம நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் ஆகஸ்ட் 15க்குள்ள இன்னும் ஒரு 10 பேர் வர போறாங்க அப்படின்றாங்க. விஜய் ஏன் அதுல குறியா இருக்கிறாரு? கூட்டணி கட்சிகளும் அதற்கு வந்து பெரிய எதிர்ப்பு. கூட்டணி கட்சிகளுக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய அவமரியாதை என்னன்னா, ஆதரவு கொடுத்த பிறகு போய் அதிமுக ஒரு ஃபேக்ஷனை போய் பார்க்கறது இல்ல. அதுதான் உடைக்கிறது வந்து இவங்களுக்கு அவமானப்படுத்துறாரு. அவமானப்படுத்துறது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை மட்டும் இல்லை, அவருடைய கட்சி அப்படின்னு ஒன்று வந்து 125 எம்எல்ஏ வேணும் அப்படின்னு நினைக்கிற 120 அதுக்கான வேலைகள் தொடர்ந்து நடந்துவிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பாதுகாப்பின்மைங்கிற உணர்வு, இன்செக்யூரிட்டி வளருதோ அது வரைக்கும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அவருக்கு ஆட்சியில் வந்து நமக்கு மெஜாரிட்டியிலுங்கிற ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு. இது ஒன்று கட்சிக்காரன் என்ன பண்ணுவாங்களோ, எங்கே எந்த பிரச்சனை வருமோங்கிறது எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் வர தொடங்கிச்சு. எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்து 2 மாசத்துக்குள்ள வந்து இவ்வளவு பிரச்சனைகள் சந்திச்சது இல்லை. எல்லாமே வெளியேந்து வரல, வெளியேந்து பேசிட்டு இருக்காங்க. வெளியேந்து ஒரு பிரச்சனை கொண்டு வரணும்ல. அந்த தோழர் சண்முகமோ அல்லது மு வீரபாண்டியனோ இவங்க 2 பேரும் வந்து யார் குதிரை பேரத்தில் ஈடுபட்டாலும் தவறு, வட இந்திய கலாச்சாரம் அப்படி பொதுவா பேசுறாங்க. சண்முகம் வந்து இது வேற அது வேற அப்படின்னு வந்து பிஜேபி செய்யறது. அதை பற்றி சில, அதாவது என்ன, நான் அப்படி பேசவில்லைன்னு சொல்றாரு அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்னன்னா, எப்ப நீங்க சமன்படுத்துறீங்களோ அப்பவே அங்க பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்ப காஷ்மீர்ல வந்து தீவிரவாதம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். காஷ்மீர் பிரச்சனைக்கு வந்து அங்க அவங்களுடைய சைடுன்னு ஒண்ணு இருக்கு. தீவிரவாதத்தை அடக்க தான் போனாங்க அவங்க அப்படிங்கிறது ஈக்குவேட் பண்றோம்ல. அப்பதான் ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்றது. அதே மாதிரி இஸ்லாமியர் இந்து மதவாதம் நடக்கும்போது இங்கேயும் தீவிரவாதம் இருக்கு, அங்கேயும் தீவிரவாதம் இருக்கு. இங்க இருக்கிறவா அடிக்கிறான், அங்கவா அடிக்கிறேன் சொல்லும் போது நீங்க எதையும் மறைக்கிறீங்க. இது உண்மை கிடையாது. உண்மை வந்து ஏதோ ஒண்ணுதான் இருக்க முடியும். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, வட இந்தியாவுல நடக்கிறது, அதாவது குறிப்பா பாஜக செய்யற குதிரை பேரம் வேற. ஆனா இது வந்து இவங்க முன்னாடி ரொம்ப சிம்பிள்ங்க. பாஜக செய்யற குதிரை பேரம் தான் நடந்தது. அதுக்கான தேவையான எம்எல்ஏக்கள் வரலங்கும் போது தான் இப்போ வந்து கேஸ் கொடுத்தாரு. போய் வந்து எடப்பாடி வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டாரு, ஆன்டி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிருக்க வேண்டியது. அந்த கேஸ் நடக்குது இன்னும். அப்போ இந்த நேரத்தில் வந்து அது ஃபெயிலியர் ஆனதுனால தான் இது பண்றாங்களே தவிர அது வந்து ட்ரை பண்ணலன்னு சொல்ல முடியாது. அந்த மெத்தடு அப்படியே பாஜகவோட எல்லா விஷயம் பண்றாரு. ஒன்று இந்த கட்சிகளை உடைக்கிறது, இன்னும் வந்து நரேட்டிவ் தொடர்ந்து வந்து தன்னை பற்றி இமேஜை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது. மோடி பண்றதான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த முதல் முயற்சியில் தோல்வி அடைந்து விட்டார்கள். இவங்க நினைச்ச அளவுக்கு வரல. அந்த கட்சிக்குள்ளே என்ன நடந்துச்சு, அன்னைக்கு வந்து வாக்கெடுப்பு நடந்தப்போ நான் பார்த்துப்போம் என்னன்னா, விஜயபாஸ்கர், அந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் வந்து
யார் யார் ஆதரவு திரும்பி பார்த்தா ஒரு முகத்தில் ஒரு அதிர்ச்சி பார்த்தேன். ஏன்னா அவர் எதிர்பார்த்த சில பேர் அங்கே எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். இதுல முக்கியமான இன்னொரு ஆதாரம் சொல்ல விட்டோம். லீமா ரோஸ் என்ன பேசினாங்க? நீங்க 3 ஆதாரம் இருக்கு. வைகோ, எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசுனது, லீமா ரோஸ் வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது அந்த மாதிரி. ஆமா, அதுதான் ஆபரேஷன் எல். மார்டின் போய் பார்த்துட்டு வந்தாரு. பதவியேற்பு விழால மார்டின் குடும்பமே வந்து உட்கார்ந்துருக்கு. அதுல ஆபரேஷன் எல்லுங்கிறது அதுதான். லீமா ரோஸ் தான் ஆபரேஷன் எல். அந்த ஆபரேஷன் வந்து தாவேக்கா பதவிக்கு வந்தப்போ அந்த ஆபரேஷன் எல் தவிர இப்ப நடக்கிற எல் கிடையாது. இப்ப அந்த எல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. எல் ஒன்று ஒர்க் பண்ணுது, எம் ஒன்று ஒர்க் பண்ணுது, மார்டின் சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் ஏ ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே இப்படிதான். இப்ப என்ன பிரச்சனைனா, நமக்கு 3 நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வைகோ பேசுனது, விஜயபாஸ்கர் பேசுனது, லீமா ரோஸ். இந்த பக்கம் என்ன அப்படிப்பட்ட சாலிட் ஆதாரம் இருக்கு? ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லுங்க. ஆமா, ஆனா இவங்க இந்த தரப்புல இருந்து கூட்டணி கட்சிகள் அல்லது ஆதரவு கொடுக்கின்ற கட்சிகள் அதுக்கு ஒன்றும் எதிர்ப்பே இல்லையே. இல்ல, எதுக்கும் எது அது எனக்கு புரியல. அதாவது நீங்க வெளியில இருந்து ஆதரவுன்னு ஒரு முடிவு பண்ணி, அதை பத்தி எனக்கு ஒரு கருத்து இருக்கு. வெளியில இருந்து ஆதரவு குடியரசுத் தலைவர் ஆட்சியெல்லாம் வர்றோம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எங்க போய் பிரச்சனை வருதுன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி அவ்வளவு சீக்கிரம் வராது. ஏன்னா பல நேரங்களில் கவர்னர் வந்து உடனே கலைக்க மாட்டாங்க, சஸ்பெண்டட் அனிமேஷன் வச்சு. ஏன்னா கவர்னருக்கு அப்படி ஒரு மேண்டேட் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதுக்கு இப்போ ப்ரீ எலெக்ஷன் கோயலிஷன் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதுக்கு பிறகு வந்து போஸ்ட் போல் ட்ரை பண்ணணும். கவர்னர் வந்து பண்ணலாம், அதுக்கான வேலை அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று யாருக்கும் எலெக்ஷன் தேவையில்லை. பிஜேபிக்கு இப்போ எலெக்ஷன் அவங்க 27 26 சீட்டு தோத்துட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க உடனே எலெக்ஷனுக்குள்ள வந்து உடனே குடியரசுத் தலைவர், அது வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. அதில் இருந்தாலும் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா அப்ஸ்டெயின் பண்ணிருக்கலாம். திமுக என்ன பண்ணாங்க, நீங்க அப்ஸ்டெயின் பண்ணாததுக்கு காரணம், நீங்க வந்து ஓட்டு எதிர்த்து போட வேண்டாம். எதிர்த்து போட்டால் இப்போதான் வந்திருக்கு, இளைஞர்கள்லாம் பின்னாடி நிற்கிறாங்க. இந்த இளைஞர்களின் எழுச்சின்னு வேற சொல்றாங்க. இது தாவேக்கா வந்து இளைஞர்கள் எழுச்சி சொல்றதே பெரிய பெரிய அரசியல் அறியாமை, அரசியல் ஏமாற்று வேலை. அது எழுச்சியே கிடையாது. அதுக்கான காரணம் அப்புறம் பேசலாம். பட் என்ன, நீங்க வந்து அப்ஸ்டெயின், திமுக என்ன பண்ணாங்க, எல்லாரும் வெளியே போனாங்கல்ல, தானாவே ஜெயிச்சிடும். எப்படின்னா, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் ஓட்டு இருப்பவர்கள், அவையில் இருப்பவர்கள் அதில் மெஜாரிட்டி தான் பார்ப்பாங்க. அப்போ அவையில் இருப்பவர்கள் வந்து குறைய அவங்களுக்கு மெஜாரிட்டி ஈஸியாக வந்துடும். ஏன்னா 108 வச்சிருக்காங்க. அப்போ அது ஒரு மெத்தட். அப்போ என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து அப்ஸ்டெயின் பண்ணது, திமுக அப்ஸ்டெயின் பண்ணதுன்னா இந்த அரசை கவிழ்த்த மாதிரி இருக்கக்கூடாது, அதை ஆதரித்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுதானே சரியான டாக்டிக்ஸாக இருக்க முடியும். அப்போ அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தா அரசாங்கம் தப்பிச்சிருக்கும். என்ன இருந்தாலும் உங்களை நம்பிக்கை இல்லாமல் அவங்க வந்து உடச்சிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு வந்து உண்மையிலேயே ஏடிஎம்கே உடஞ்சிருந்துச்சுன்னா உங்களெல்லாம் இன்னைக்கு வந்து மதிச்சிருக்கவே மாட்டார், அவ்வளோதான். அப்போ என்னென்னா, அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தப்போ அந்த ஆப்ஷன் பண்ணியிருந்தா என்ன அட்வான்டேஜ் ஆகுனா, உங்களுக்கு வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கான உரிமை வந்து எப்பவுமே இருக்கும். இப்போவும் அந்த உரிமை இருக்குது. நீங்கள் வந்து வெளியிலிருந்து ஆதரவு என்பதற்காக நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கண்டிக்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது? எதுக்காக பயப்படணும்? நீங்கள் வந்து ஸ்டாலின் வந்து சண்முகம் சொல்கிறாரு, ஸ்டாலின் வந்து இந்த எல்லாரும் ஒரே நேரத்தில் போய் அதிமுக திமுக அப்படின்னு ஒரு நரேட்டிவ். ஆமாம், அப்படின்னா அதாவது அது எப்படின்னா, ஒரு அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது தான். நீங்கள் வந்து நீங்கள் எல்லாம் ஒன்றா வாங்கன்னு கவர்னர் சொன்னார் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படிலாம் இருக்கு. அவங்க அப்பாயின்மெண்ட் ஒரே நாளில் பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் வராங்க. ஏன்னா அவர் இந்த ஊர் மட்டும் இல்லை, கேரளாவும் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது பெரிய, அது ஒரு கான்ஸ்பிரசி தேரி, இவர்கள்லாம் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு. திமுக அண்ணா திமுக இது எனக்கு அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. திமுக அண்ணா திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தான் அன்னைக்கு நைட்டு எனக்கும் தெரிஞ்சது, இந்த மாதிரி ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. நான் கூட ஓகே, அது தேர்தல் முடிவு அந்த நேரத்தில் வந்து அப்படி ஒரு பேச்சு இருந்தது அப்படின்னு சொல்லி. அது என்னன்னா, இதில் என்னன்னா, யாரும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேசிட்டு வந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் கூப்பிட்டாரு, கன்சல்ட் பண்ணாரு, எடப்பாடி தலைமையில் ஆட்சி, நாங்கள் வெளியிருந்த ஆதரவு, காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு எதோ சொல்லியிருந்தாங்க. அதை இந்த இவங்களை திட்டங்கள்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு ஒன்று சொல்றாருன்னு தான் அதை தான் சொன்னாங்களே தவிர, அதை நீங்கள் ஆதரிங்கள் சொன்னாரான்னு யாரும் சொல்லல. எனக்கு தெரியல, இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்காங்களா இதை ஆதரிங்களுக்கு ஸ்டாலின் சொன்னாரா அப்படி? ஆனால் எம்ஏ பேபி என்ன சொல்றாரு, டெல்லியில இருந்து என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் வந்து ஆதரிக்க சொல்றாரு. அப்போ அன்னைக்கு அடுத்த நாள் வந்து டிபேட்டோ இது ஒரு டிவியில், ஆமாம் டிபேட்டில் டிவியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சண்முகத்தை கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு செய்திகள் இருக்கின்றனங்கிறாரு. எனக்கு என்ன பிரச்சனை என்னன்னா, இங்கே திண்டுக்கல் வந்த பேபி வதந்தின்ட்டாரு. அப்போ எப்படி ஒரே நாளில் மாறிச்சுன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அப்போ யாரும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. திமுக அந்த தலைவர்கள்லாம் உட்காந்து பேசினாங்க, அதுலேயும் யாரும் ஸ்டாலின் இப்படி சொன்னாங்க, திருமாவளவன் முதலமைச்சர் அப்படின்றது அப்படின்னு சொன்னாங்க. இது எதுவுமே வந்து இது வரைக்கும் எனக்கு என்னன்னா, நீங்களாம் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே இப்படி 2 விஷயம் இருக்கு. இந்த ஒரு எலெக்ஷன்ல வந்து ஒரு சரியான முடிவு வரவில்லை அப்படிங்கும்போது பலவித விஷயங்கள் யோசிப்பாங்க, எல்லாருமே யோசிப்பாங்க. 2004 வாஜ்பாய் எதிர்பாராத விதமாக தோத்துட்டார். நாங்களாம் எதிர்பார்த்தேன், தோத்துட்டாரு. தோத்த பிறகு மெஜாரிட்டி இல்லை காங்கிரஸுக்கு.
அன்னைக்கு வந்து கலைஞர் கருணாநிதி இங்கே போகிறார். அது சோனியா காந்தி அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல அதை பற்றி எழுதியிருக்காங்க. அப்போ என்னென்னா அங்கே வந்து யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னு அப்போ தான் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு உருவாக்கி இடதுசாரிகள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் வருது. சப்போர்ட் பண்ணும்போது அங்கே என்ன நல்ல விஷயம்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சு அதில் சில நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. யாரோட அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணுறோம் நம்ம? 1964 கட்சி உடையதற்கு காரணமாக இருந்து காங்கிரஸை பற்றிய ஒரு அசஸ்மெண்ட். காங்கிரஸ் எமர்ஜென்சியை கொண்டு வந்த காங்கிரஸ், எமர்ஜென்சியை சிபிஐ ஆதரிச்சது. எமர்ஜென்சி வரைக்கும் காங்கிரஸ் கூடவே இருந்தாங்க. சிபிஎம் வந்து ரொம்ப சரியான ஸ்டாண்ட் எடுத்து விலகி வந்துட்டாங்க. அதுதான் எங்கே பிரச்சனைனா 50க்கு பிறகு 1947 சுதந்திரம் வருது. அந்த காலத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கட்சி தான். என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா ஆயுத போராட்டம், ஆட்சியை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி ரணதீவே லைன்பாங்க. அது முடிஞ்ச பிறகு 50 அது சரியில்லைன்னு சொல்லி அது உள்ளுக்குள்ளே வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ வரும்போது தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்போது இந்த அரசின் வர்க்கத்தன்மை என்ன அப்படின்னு பற்றி ஒரு பெரிய டிபேட் நடக்குது. அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து பெரிய கிளாஷ் வருது. ஏறக்குறைய 12-13 வருஷம் உள்ளுக்கு அதெல்லாம் வந்திருக்கு. எல்லாமே புத்தகங்களாகவும் கட்டுரைகளாகவும் வந்துருச்சு. அந்த ஒரு கட்சியை வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு கட்சியை பற்றி ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் கட்சியை ஸ்பிளிட் ஆகுது. ஒரு சைடு வந்து தேசிய முதலாளிகள்ங்கிறாங்க, இன்னொரு சைடு வந்து சிபிஎம் வந்து அவங்க வெளியே வராங்க அந்த கட்சியிலேருந்து. அப்போ இவ்வளோ தூரம் ஒரு கட்சியை பற்றி அசஸ் பண்ணுறவங்க வந்து தாவேகா பற்றி உங்களுக்கு என்ன அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான். அது ஒரு முதலாளித்துவ கட்சி அப்படிங்கிற ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். உங்களை தவிர எல்லா முதலாளித்துவ கட்சின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவங்க கூட தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து கேரளாவும் போயிடுச்சு, வெஸ்ட் பெங்காலும் இல்லை, ஆதரவு தளம் ரொம்ப கம்மி சுருங்கிருச்சு. இந்த நேரத்தில் வந்து முதலாளித்துவ கட்சிகளோட தான் ஒர்க் பண்ணணும். அப்படி தான் வருது. அவர் யாராக இருந்தாலும் என்ன பேசும்போது நம்ம சமன்படுத்தும் போது நீங்கள் வந்து ஒருத்தர் தப்பிக்க விடுறீங்கன்னு அர்த்தம். அது ஒன்று. இன்னொன்று வந்து ஸ்டாலின் மேலே சந்தேகம் வருகிறது. தாவேக்கா மேலே நமக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தாவேக்கா எங்களுக்கெல்லாம் தாவேக்கா மேலே தான் பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் அநியாயமாக இருக்குது. ஸ்டாலின் மீது சந்தேகம். திமுக அண்ணா திமுக அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அது வரைக்கும். திடீர்னு வந்து பாஜக உள்ளே கொண்டு வந்து அப்போ அதை யாராவது சொல்லணும்ல. திமுக அண்ணா திமுக பாஜக வந்து வெளியே வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு இருக்காங்க. யார் ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு இருக்காங்க. அதை ஆதரிங்கள் ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நான் ஒத்துக்கிறேன். யார் அந்த திருமாவளவனாக இருந்தாலும் சரி. திருமாவளவன் தான் எனக்கு பெரிய ஆச்சரியம், பெரிய அதிர்ச்சி. அவர் என்ன அதாவது விஜயை வந்து விஜய் ரசிகர்களாக மாறக்கூடாதுல்ல. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை என்று தெரியும் அப்படின்னு சொன்னவர் யாரு? அப்போ அம்பேத்கர் பெற்றெடுத்த பிள்ளையை வந்து அது ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பல இடங்களில் பேசின விஷயம். அதை ஆதரிக்கிறதுக்கு நீ என்ன காரணம் சொல்றீங்கன்னா அடுத்த கட்டமாக போய் இன்றைக்கு அம்பேத்கரின் கொள்கையை தூக்கி பிடிக்கிறாருங்கிறாரு. எங்க பேசியிருக்காரு விஜய்? ஏதாவது ஒரு லைன் சொல்லுங்களேன். அம்பேத்கருங்கிறது அந்த கொள்கை தலைவர்னு சொல்லதை தவிர ஒரு 5 நிமிஷம் அம்பேத்கரை பத்தி பேசுறது சில தவிர்க்க முடியாத பிரச்சனை. அது வந்து இல்ல, அது வந்து ஒரு சதிங்கிறாரு. இப்போ அப்ப திருமாவளவன் மேல வந்து திருமாவளவன் வந்து நல்ல நண்பர் தோழர், அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதாவது கட்சிகளை கடந்து ஒரு தலைவரை எமர்ஜென்சி. அவர் அடுத்தது என்ன பேச போகிறான்னு நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? மே 3ஆம் தேதி வரைக்கும், மே 4 வரைக்கும் நீங்கள்லாம் என்ன பேசிட்டு இருந்தீங்க? 23ஆம் தேதி தேர்தல் நடக்குது, 21 பிரச்சாரம் முடியுது. 21 வரைக்கும் நீங்கள் பேசின விஷயங்கள் என்னன்னு திருப்பி போட்டு பாருங்க. நீங்கள் சொல்றதெல்லாம் இன்னைக்கு நியாயமா இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஒன்றும் கேட்க வேண்டாம். மதச்சார்பற்ற கூட்டணிக்கு வாக்களியுங்கள், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வாக்களிங்க அப்படி சொல்லிங்க. தொடர்ந்து ஸ்டாலின் வந்து மத்திய அரசை எதிர்த்து போராடிட்டு இருக்காரு. அது வந்து ஏதோ வந்து மோதல் போக்கு கிடையாது. அது வந்து பல காலமாக தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிறதோட தொடர்ச்சி. அது மோதல் போக்கு இல்லை, உரிமை பிரச்சனை. அது மொழி உரிமை பிரச்சனை, எங்களுக்கு சமூக நீதி வேணுங்கிற பிரச்சனை. இப்போ அதுக்காக வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த அதிமுக காலத்தை தவிர மற்ற நேரம்லாம் இந்த எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ ஏதோ இவங்க போய் சண்டைக்கு போகிற மாதிரி இல்லை. இது உரிமை பிரச்சனை. உரிமை பிரச்சனை வரும்போது அங்கே இருக்கு தான் பிரச்சனை, ஒன்றிய அரசியல் தான் பிரச்சனை, அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து அந்த அப்படிப்பட்ட தொடர்ச்சியாக வந்து 5 வருஷமாக பண்ணுறாரு. அவர் நிதி பங்கீட்டில் இருக்க வணிகங்கள் பிடிஆர் அவ்வளோ அருமையாக பேசியிருக்காரு. பிடிஆர் பழனிவேல்ராஜன் டீலிமிட்டேஷன் பற்றி பேசும்போது ஒரு ஒத்த கருத்தை உருவாக்குறாரு. இந்தியா கூட்டணியில் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாரு. இந்தியா கூட்டணி என்கிற பெரிய அமைப்புக்கு போன தடவை வந்து எவ்வளோ 300க்கு மேலே சீட்டு வின் பண்ணாங்க 2019. 24 வந்து மைனாரிட்டி கட்சி ஆனதுக்கு காரணம் இந்தியா கூட்டணி தானே. இந்தியா கூட்டணியில் இருக்க திமுக ஒரு காரணம் தானே. ஒரு 40 சீட்டை கீழே கொண்டு வந்தது யாரு? இவ்வளோ இல்லை. அப்போ இவ்வளோ நீங்கள் அது வரைக்கும் இதெல்லாம் ஆதரிச்சு தானே பேசியிருந்தோம். மார்க்சிஸ்டில் திறந்தப்போ நம்மளாம் வந்து கொண்டாடணும் போய். அப்போ அது கரெக்டான ஸ்டாண்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்தியாவில் பாசிசத்துக்கு எதிராக போராடிக்கொண்ட தொடர்ந்து போராடிய ஒரு தலைவர் என்பது திமுக என்பதுதான் உண்மை. இதை சொன்னால் உடனே நம்ம வேறு மாதிரிலாம் சொல்லிடுவாங்க.
திமுக ஆதரவு பண்றீங்க அப்படின்லாம் அது வந்து சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாங்க. அது இல்லை. அப்போ 23 வரைக்கும் இதெல்லாம் பாராட்டி தானே பேசியிருந்தீங்க. மே 3 மே 4 முடிவுகள் வர 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 உங்க மூடு எப்போ மாறிச்சு? எப்போ வந்து திமுக வந்து விஜய் சொல்ற தீய சக்தியாச்சு? இவர்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்க, அநியாயம் பண்ணாங்க, இதெல்லாம் நீங்க பேசியிருக்கலாம். இன்னொரு கேள்வி என்று, நீங்க வந்து ஏறக்குறைய 3 தேர்தல்கள் 10 வருடமா வந்து ஒரே கட்சி கூட பயணிக்கிறீங்க, திமுக கூட பயணிக்க. இதுக்கான காரணம் சொல்லுங்க. ஏன்னா இந்த 10 வருடங்கள் இந்திய வரலாற்றில் முக்கியமான 10 வருடங்கள். மோடி ஆட்சி வந்துருச்சு, இந்துத்வா பாசிசம் வந்துருச்சு. அது நவ பாசிசம் ஏதோ ஒன்று, விஜய் மாதிரி பாயசம் சொல்லாத வரைக்கும் சந்தோஷம். அதையும் வேறு நல்ல அப்படி கூட இருக்கலாம்னு கூட சொல்லிட போகிறாங்கன்னு பயமாக இருக்குது. அப்போ என்னென்னா திமுக கூட பயணிப்பதற்கான காரணங்கள் என்ன? திமுக மேலே விமர்சனங்கள் அதெல்லாமே இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அது வந்து முதலாளித்துவ கட்சி, கார்ப்பரேட் கட்சி. வேறு என்ன பண்ணும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்? இந்தியாவில் வந்து கார்ப்பரேட்டு இல்லாமல் ஒரு புதிய பொருளாதார கொள்கைகள் வந்த பிறகு எந்த மாநில அரசுக்கு வந்து என்ன வழி இருக்குது? கேரளாவில் என்ன பண்ணீங்க நீங்கள்? கேரவனில் கவர் ஸ்டோரியும் வந்துருச்சு. எப்படியெல்லாம் வந்து அப்படி தான் பண்ண முடியும். அதை வந்து நம்ம வந்து குறை கூட சொல்ல முடியும். இன்றைக்கி இருக்கிற சூழலில் இப்படிப்பட்ட சூழல் தான் எடுக்க முடியும். ஆனால் எங்கள் திமுகவுடைய சில விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் இப்போ சாம்சங் பிரச்சனை, அது ஈஸியாக தீர்த்தக்கூடிய பிரச்சனை. அதுக்கு நம்ம எல்லாமே குரல் கொடுத்தோம், எல்லாமே எதிர்த்தோம். நம்மலாம் 12 மணி நேரம் வேலை வந்துச்சு, தூய்மை பணியாளர் விஷயம், இதெல்லாம் வந்து தவறுகள், திமுக செய்த தவறுகள். போலீஸ் வந்து அப்போ நடந்துக்கிட்ட விஷயம் இருக்குல்ல, அந்த பந்தலை பிரித்து இருந்தது தொழில், அதுக்கெல்லாம் ஒரு கொடுத்தப்போ அப்போல்லாம் நம்ம வந்து அரசை தான் குறை சொல்லிட்டு இருந்தோம். இந்த கார்ப்பரேட் ஆதரவு அரசுன்னு சொல்ல, ஆனால் இது வந்து போலீஸ் அராஜகம். ஆனால் அப்போ வந்து போலீஸை மட்டும் கண்டிக்கல சிபிஎம்மோ சிபிஓ. ஆனால் இன்னைக்கு விஜயனுக்கு வரும்போது நீங்கள் போலீஸை மட்டும் கண்டிக்கிறதுனா அப்போ என்ன அது? அப்படி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க முடியுமா? லெனின் இப்போ ஒன்று சொல்கிறாரு, புரட்சி முடிஞ்ச உடனே ஒன்று சொல்கிறாரு, போலீஸ் ஆர்மி என்பது ரெண்டுமே வந்து கேபிட்டலிசம் பூர்ஷ்வாவுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் அப்ரெஷன் அப்படிங்கிறாரு. அதனால் வந்து நம்மளுடைய ஆட்சியில் வரும்போது இந்த போலீஸே காலி பண்ணுங்கிறாரு. பீப்புள்ஸ் மிலிஷியான்னு ஒன்று கொண்டு வரணுங்கிறாரு. அதுதான் சரியான பார்வை. அப்போ போலீஸை பற்றி நமக்கு பிரமை கிடையாது. ஆனால் போலீஸ் மட்டும் தனியாக சுதந்திரமாக செயல்படும் சூழல் வந்துருச்சா? இண்டிபெண்டாக செயல்படுற அளவுக்கு இந்தியாவோட ஸ்டேட்டு பூர்ஷ்வா லேண்ட்லார்ட் ஸ்டேட்னு சொல்கிறீங்களே, அவங்க போலீஸை வந்து அவளை விட்டுருவாங்களா? ஒரு மாநில அரசு வந்து இது தெரியாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. இன்னொன்று, இப்போது தூத்துக்குடி ஃபயரிங் நடந்தப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? டெலிவிஷன்ல பார்த்து சான்ஸே கிடையாது, ஒரு ஃபயரிங் நடக்குது முன்னாடி அது மேல வரைக்கும் போயிட்டு வரும். இப்படிப்பட்ட அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட்ல அது ரொம்ப கிளியரா வந்துருச்சு. அப்ப என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு இது வந்து தெரியும். போலீஸை பத்தி நமக்கு தெரியும், இப்படிதான் போலீஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன், எவனுக்குமே சந்தேகம் இல்லை. இன்னொன்று ஸ்டேட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்டேட்டோட 3 அங்கங்கள், அதாவது அரசு 3 அங்கம், அரசாங்கம் வேறு அரசு வேறு. அரசாங்கம் நல்லது எக்ஸிக்யூட்டிவ், ஒன்று வந்து நிர்வாக பிரிவு அதாவது நம்ம அரசாங்கம் வரும், இன்னொன்று நீதித்துறை, இன்னொன்று பார்லிமெண்ட். இது 3 தான். இது 3மே வந்து இது நத்திங் பட் இந்த ஸ்டேட்டோட இந்த அங்கங்கள் எல்லாமே நத்திங் பட் த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் த பூர்ஷ்வா கிளாஸ் அப்படிங்கிற. அப்படின்னா முதலாளி வர்க்கத்தின் நிர்வாக குழு தான் இதுங்கிறார். அவருடைய அஃபேர்ஸ் மேனேஜிங் த அஃபேர்ஸ்னா அவங்களோட பிரச்சனைகளை சாரி பண்ணு. அப்போ வந்து அவங்க கேபிட்டலிஸ்ட் பக்கம் தான் நிற்பாங்க. அப்படிப்பட்ட வரும்போது நீங்கள் வந்து அரசை கிரிட்டிசைஸ் பண்ணணும். திமுக அரசு செய்த தவறு, அதை வந்து எளிதாக சால்வ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை அவ்வளோனாலும் ஓடி இருக்க வேண்டியதில்லை. ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்துருந்தா போதும் அந்த யூனியனுக்கு. அது ரொம்ப சிம்பிளான ஒரு டிசிஷன், கவர்மெண்ட் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டும் அவங்களே பேசிக்குவாங்க. இந்த ரெக்கக்னிஷன் கொடுக்காம பண்ண தவறில் அப்போ நம்ம யாரை கிரிட்டிசைஸ் பண்ணோம்? வாச்சாத்தியில் நீங்கள் யாரை கிரிட்டிசைஸ் பண்ணோம்? போலீஸ் மட்டுமா? செங்கோட்டையனை சேர்த்து தரணுமா? சரி, அங்கே வந்து நல்ல சிவன் வந்து மேலே போகிறார், மலைக்கு போகிறார். நல்ல சிவன் அங்கே போகவே இல்லைன்னு ஒரு ஆண்மை சொல்கிறார். அப்போ போலீஸை வந்து தனியாக பிரித்து பார்ப்பது மார்க்சிய பார்வை கிடையாது, கம்யூனிசமே கிடையாது. போலீஸை மட்டும் கண்டிப்பது என்பது கம்யூனிசத்துக்கு எதிரான கருத்து. அதனால் பேசுகிறவங்கெல்லாம் அது எனக்கு புரியவே இல்லை. பத்திரிகையாளர்கள் அப்படி தான் பேசுகிறாங்க. அப்போ இதில் எனக்கு 2 கேள்வி தான். விஜய் என்கிற முதல்வருக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குமா அப்படிங்கிறது. தெரியாமல் நடந்துச்சுன்னா இன்எஃபிஷியன்ட், அவர் வந்து தகுதி இல்லாதவர். தெரிந்து நடந்ததுன்னா அவர் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஆள். இதில் 2 எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், 2ல் எதுன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியாமல் இது வந்து இதுதான் அவங்க ரொம்ப காலமா நடத்திட்டு இருக்கிற இந்த 2 மாதத்துல ஒரு பெரிய நெரேட்டிவ் வந்து இந்த ஆட்சி கவிழ்ப்பு, சபாநாயகருக்கு எதிரான வாக்கெடுப்பு, அதுல வந்து வெளிநாட்டு சதி வரைக்கும் அதுல இருக்கு. ஆமா, கிறிஸ்டியன் அது வந்து பிஜேபி சைடுல வந்து கிறிஸ்துவ சதி அப்படின்லாம் ஒன்று ஓடிட்டு இருக்கு.
இதுல என்ன பிரச்சனை, எதுக்குமே ஒரு ஆதாரம் இல்லாத பேசிட்டு இருக்கணும். ம். வாச்சாத்தி கேஸ்னா வாச்சாத்தி என்னன்னு சார் இப்ப தெரியும். இன்னொன்னும் இப்ப ஒரு 2-3 நாளா தீவிரமா அது பேசப்பட்டுட்டு இருக்குல்ல சார். திமுக பாஜகவை ஆதரிக்க போகிறது. ம், குறிப்பா வந்து இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் பொழுது ம், தொகுதி மறுவரையறை மசோதாவை திமுக வந்து ஆதரிப்பார்கள் ம். அல்லது வந்து வெளிநடப்பு செஞ்சு அதை வெற்றிக்கு வந்து உதவுவார்கள் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வை நாங்கள் அங்க பிரதிபலிப்போம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. இப்ப ஆர்எஸ் பாரதியும் டிகேஎஸ் இளங்கோவனும் மசோதாவில் என்ன இருக்குன்னு பார்க்காம நாங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் கரெக்ட். அப்படின்றாங்க. இப்ப இவங்க ஆர்எஸ் பாரதி இளங்கோவன் சொல்றது இது மேலும் வந்து அந்த சந்தேகத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கு. இல்ல அதாவது என்னன்னா, போன தடவை இந்த பிரச்சனை வந்தப்போ இதுக்கு முன்னாடி இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே வந்து நேரடியா இறங்கி போராடி உங்களுக்கு வந்து மாநில முதல்வர்லாம் கூட்டி கலைஞர் வந்து பண்ணார் அந்த காலத்துல. அதாவது ராஜமன்னார் கமிஷன் அப்பாயிண்ட் பண்றாரு. ராஜமன்னார் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணதான் ஒரு பிரச்சனையாச்சு அவருக்கு. பின்னாடி மாநில உரிமைகளை பத்தி பேசுறாங்க, காங்கிரஸ் கோவம் வந்துச்சு, பின்னாடி வந்து காட்சி கவிழ்ப்பு வரைக்கும் போச்சு. ஆனா நீங்க வந்து அப்போது ஒரு மசோதா வரும்போது அதோட வேர்டிங் பார்த்து தான் பண்ணுங்கிறதா இருக்குது. போன தடவை வந்து மசோதா வந்து எப்படிங்கிறது எக்ஸ்போஸ் பண்ணது வந்து ஸ்டாலின். திமுக தான் எக்ஸ்பிளைன் வந்து தென் மாநில முதல்வர்கள்லாம் கூப்பிட்டு பஞ்சாப் முதல்வர்களும் வந்து நினைக்கிறேன் ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி அதில் இருக்க பிரச்சனைகள்லாம் பேசியாச்சு. அதுக்குள்ளே போயிட்டேன், நானும் நிறைய பேசியிருக்கேன் அதை பற்றி. டீலிமிட்டேஷன் வந்து எப்படி வந்து நம்மளுடைய உரிமைக்கு எதிராக. இப்போ இருக்கிற மசோதா வந்து அப்போ வந்து கடைசி நேரத்தில் அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா வாக்கெடுப்பு 2 விஷயம் இருக்கு. விமென்ஸ் ரிசர்வேஷன்லையும் சேர்க்குறாங்க. அப்போ நம்மளை வந்து எப்படி போஸ்ட் பண்ணாங்கன்னா பிஜேபி இவங்கெல்லாம் மகளிர் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள். மகளிர் அது வந்து முன்னாடியே பாஸ் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த 10 வருஷத்துல வந்து எப்போ வேணாலும் நிறைவேற்றிக்கலாம். இது கூட லிங்க் பண்ணும்போது இப்படி நரேட்டிவ் தான் செட் பண்ணாங்க. உடனே சில ஊடகவியலாளர் பாருங்க விமென்ஸ் ரிசர்வேஷனுக்கு எதிராக பண்ணுறாங்க. அப்படி தான் ஃபஸ்ட்டு ஹெட்லைன் நம்ம நண்பர்கள் தான் எல்லாம் ஃபஸ்ட்டு ஹெட்லைனே வந்து இப்போ மகளிர் இடஒதுக்கீடுக்கு எதிரி பிரச்சனை டீலிமிட்டேஷன். அது கூட லிங்க் பண்ணது வேறு. அது வந்து ஒரு திட்டத்தனம் அவங்க பண்ணது, ஒரு அயோக்கியத்தனம். அதை வந்து பண்ணும்போது அமித்ஷா வந்து ஒரு ஆப்ரேஷன் எது சொல்கிறார், 50% எல்லாருக்கும் இன்க்ரீஸ். அதுலேயும் பிரச்சனை இருக்குது. 50% இன்க்ரீஸ் பண்ணாலும் அப்பவும் வந்து யூபிக்கு அதிகமாகும்ல. ப்ரொபோர்ஷனேட்டாக சொல்கிறாங்க. நமக்கு வந்து இப்போ இருக்குதுல மக்கள் தொகையில் இவ்வளோ பர்சன்ட் 7.2%. அதே 7.2 கொடுப்பீங்களாங்கிறது அதை பற்றி பதில் சொல்கிறேன். அப்போ மசோதாவில் அப்படி ஒரு பிரிவு இருந்தால் பிரச்சனை எல்லாருமே ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி ஒரு பிரிவு இருக்கான்னு பார்க்கறது. அதை வச்சு நீங்கள் சந்தேகப்படுறது தப்புன்னு சொல்ல. திமுக வந்து முன்னாடி வந்து பாஜக கூட்டணி வச்ச கட்சி தான். அதையே தான் இந்த இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். அது உண்மைதான். பட் என்ன இன்னைக்கு இருக்கிற சூழலில் பாஜகவை எதிர்த்து நின்று டீலிமிட்டேஷனே இந்திய அளவில் பெரிய பிரச்சனையை எக்கானமிஸ்ட் லண்டன்ல இருந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூ பண்ணுறாரு. அது வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் பிரச்சனை. அது அப்படிப்பட்டவங்க வந்து இப்போ மாற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பெக்குலேஷனில் வந்து ஒரு கட்சி முடிவு எடுக்க முடியாது. பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குது பாருங்கள். அப்படி மாறினா நம்ம தான் முதல்ல எதிர்க்க போகிறோம். நீங்கள் எதிர்ங்க, எல்லாருமே எதிர்க்க போகிறோம். தமிழக மக்கள் அதை மன்னிக்கவே மாட்டாங்க. திமுக அப்படி ஒரு நிலை எடுத்தாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் எடுத்தாங்கன்னா அது வந்து தமிழக மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. திமுக இன்னைக்கு பெற்ற தோல்வி வந்து மறுபடியும் திரும்பி வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கவங்க. ஏன்னா இன்னைக்கு கட்சி கட்டுமானம் இப்படி இருக்குது. ஆனால் அப்படி ஒரு ஸ்டாண்டு எடுக்கும்போது தானே பேசணும். நீங்கள் எல்லாமே இந்த சதி கோட்பாடையே நீங்களும் கொண்டு போக முடியாதுல்ல. இந்த சதியிலேயே இருந்து உங்களுடைய முடிவை நிலைப்பாட்டை நியாயப்படுத்துவதற்காக மற்றவனை சதின்னு சொல்றது வந்து நியாயமே கிடையாது. அது நடக்கும்போது எல்லாருமே எதிர்த்து குரல் கொடுக்க போறோம், அவ்வளவுதான். ஒரு கட்சி வந்து எதிர்த்து போராடணும் டீலிமிட்டேஷன் எதிராக. ஆனா எனக்கு மசோதால என்ன இருக்குன்னு தெரியல. இதை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம். பிஜேபி வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அத்தவாலே சொல்லியிருக்காரு. அத்தவாலே என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வந்திருக்காரு தமிழ்நாட்டில், நேற்று வந்திருக்காரு. அவர் என்ன இந்தியா கூட்டணி இருந்து அவர் என்னன்னா அடுத்த கட்டத்துக்கு இந்தியா கூட்டணி திமுக வெளியேறிச்சு. திமுக அந்த கூட்டம் தான் பைக்காட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு கையெழுத்து போட்டுற திமுக. இன்னைக்கு வந்து தாவேகா திமுக ரெண்டுமே வேணுங்கிற ஒரு அபத்தமான கருத்தை வந்து சொல்லுங்க. அதாவது தாவேகா திமுக ரெண்டுமே இந்தியா கூட்டணியில் இருக்கணுமா, தீய சக்தின்னு சொல்றவன கூட இருக்கலாமா. ஆனா அண்ணா திமுக ஒன்னா சேரக்கூடாது. எப்படி? அது பெரிய சதி. இவ்வளவு நாள் சண்டை போட்டு நேற்று வரைக்கும் சண்டை போட்டவங்க வந்து இன்னைக்கு வந்து சேர்றது சதி கிடையாது. அதுதான் பிரச்சனையே. இந்த பாஜக ஆங்கில கொண்டு வரதுக்கு என்னன்னா தமிழகத்துல அதான் எடுபடும். திமுக அண்ணா திமுக சேர்றதை பத்தி மக்கள் கவலைப்பட மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி திமுகவில் இருக்கிற பல பேர் வந்து அதிமுக தான் முக்கியமான தலைவர்கள்லாம் இருக்காங்க. இன்னொன்று உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் 1972 1922 கட்சி விட்டு வெளியேறாரு. பெரிய மாணவர் இயக்கம் நடந்துச்சு. நான்லாம் இப்போ பள்ளியில் படிச்சுட்டு இருக்கேன். பெரிய எழுச்சி எம்ஜிஆருக்கு ஆதரவாக அது வந்து வருது. அப்போ காமராஜுடைய அந்த கட்சி வந்து மாணவர்கள்ட்ட பெரிய இதாக இருந்துச்சு, பெரிய எழுச்சி வருது. அதுக்கு பிறகு வந்து அந்த நேரத்தில் வந்து அதிமுக வருது, அதிமுக ஜெயிச்சிருது.
வந்து அதிமுக ஸ்ட்ராங் ஆயிடுது, பெரிய ஒரு பிரச்சனையாக வரும், திமுகவை எதிர்த்து ஜெயிக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு பகைமை வந்துருச்சு. இந்த சினிமாவில் வந்து எம்ஜிஆர் நம்பியார் மாதிரி எம்ஜிஆர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக, கலைஞர் வந்து ஒரு மக்களுக்கான எதிரி வில்லன் மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணிட்டாரு. அது மக்களும் நம்பிட்டாங்க. ஏன்னா உண்மையிலேயே நம்பியாரை போய் அடிக்க போனவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி மக்கள் இருக்கிற நாட்டில் வந்து அப்படி பண்ணாங்க. அப்படி இருந்துச்சு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் பீரியடில் கூட சில விஷயங்களில் வந்து கோஆப்ரேஷன்லாம் இருந்திருக்கு உள்ளுக்குள்ள. ஜெயலலிதா வந்த பிறகு அது வந்து நேரடி பகைமையாயிடுச்சு. அரசியலில் வந்து எதிர்கட்சிங்கிறது அதாவது ரைவல்ரி வேற, என்மிட்டி வேற. ஆனால் ஜெயலலிதா வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. அந்த அந்த கட்சிக்காரர் கூட எது வச்சுக்க நீங்கள் பண்ணுவாங்க, அந்த கட்சிக்காரன் கூட வந்து சம்மந்தம் பண்ணக்கூடாது, உடனே வந்து அங்கேருந்து போயிடும், உடனே இது பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எதிரி நிலைமை இருந்துச்சு. இப்போ கலைஞர் இல்லை, எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை. உண்மையிலேயே அந்தளவுக்கு பகைமை ஒன்று இருக்கா இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட்டு. தேர்தலுக்காக சண்டை போட்டுங்க தவிர மற்ற இடங்கள்லாம் உள்ளுக்குள்ளே பல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது முன்னாடியே. அதனால் முன்னாடி இருந்த பெரிய எதிர்ப்பு இந்த கட்சிகளுக்கு இல்லை. அதனால் திமுக, அதனால் நான் எப்படி சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு திமுக அதிமுக தொண்டர்களுக்குள்ளே இல்லை. அதிமுக இவர் பண்ணுறது, எடப்பாடி பண்ணுறதுக்கு எதிராக இருக்கவங்கலாம் இருக்காங்க, திமுக கூட போகிறதையே எதிர்க்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் முன்னாடி இருந்த எல்லாமே டைல்யூட் ஆயிடுச்சு. அதனால் திமுக அதிமுக கூட ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது மக்கள். அது வந்து பெரிய பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க. அடுத்த தேர்தலில் தாவேக்காவும் திமுகவும் ஒரே கூட்டணியில் இருக்குன்னு சொல்கிற போது ஏன் வந்து திமுக அதிமுக அப்படின்னு கேள்வி வரும். அது வேறு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து எங்கே மக்களுக்கு கோவம் வரும்னா, பாஜக எல்லாமே பாஜக வந்துடும் சொல்லி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோமா. அது சேர்க்கும் போது அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வருது. ஓ, அவங்களோட சப்போர்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு. எதை வச்சு சொல்கிறீங்க? இது வரைக்கும் ஸ்டாலினோட ஸ்டேட்மெண்ட்டோ 3 நாளா அப்படி விவாதிக்கிறாங்க. இல்லை, எல்லாமே சதி கோட்பாட்டுக்குள்ளே போனீங்கன்னா, சோவியத் யூனியன் விழுந்தது சதிதான் சொல்லிட்டாங்க. சதி இருக்குது. ஏகாதிபத்தியமோ முதலாளித்துவமோ வந்து ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தையும் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் விடாது. அது அவங்க வேலை, இது இவங்க ஃபைட் பண்ணுறது இவங்க வேலை. ஆனால் உள்ளுக்குள்ளேயும் பிரச்சனை இருந்துச்சுல்ல. ஸோ அந்த உள்ளுக்குள்ளே இந்த பிரச்சனையை நம்ம வந்து ஈஸியாக இல்லை. அதனால் தாவேக்காக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் பேசாமல் சதி கோட்பாட்டை மட்டும் பேசுறது, தாவேக்கா அப்படியே அதிமுகக்குள்ளே பிரச்சனை இருக்கிறத பேசுகிறோம்ல. அதிமுகவில் எடப்பாடிக்கு மேலே போயிரு, தாவேக்காக்குள்ளே உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது, அது என்ன மாதிரி கட்சி, அதோட தன்மை என்ன, இதெல்லாம் தெரியாமல் வந்து சதி கோட்பாடு சொல்கிறது ரொம்ப வசதியான எஸ்கேபிசம், கன்வீனியன்ஸ், தியரிஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், அவ்வளோதான். சதி கோட்பாடு எப்பவுமே வந்து ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதுதான், அப்படிதான் நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ தாவேக்காவை ஏன் ஆதரித்தோம் அப்படின்னு வந்து சண்முகம் தோழர் ஒரு கட்டுரை வந்து எழுதியிருந்தாரு. அது வந்து அவரோட தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்லை, மாநில குழு கருத்து அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் வந்து இப்போ நேபாளத்தில் நடந்தது, இலங்கையில் நடந்தது, இங்கெல்லாம் வந்து மாற்றம் வந்தால் ஏற்றுக்குவீங்க, இங்கே ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னும், இது வந்து இளைஞர்கள் இப்படி மாற்றத்தை விரும்பி விட்டார்கள் அது வந்துன்றாங்க. இன்னும் பலர் வந்து இளைஞர்களின் எழுச்சி அப்படின்றாங்க. அதாவது அது அடிப்படையான அரசியல் புரிதல் இல்லாமல் வருது. சர்வதேச அரசியல் என்ன நடக்குதுன்னா, இளைஞர்களின் எழுச்சி வந்து காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குது. 1960 பிரான்ஸ் நடந்துச்சு. இங்கே வந்து ஆல் இண்டியா அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுங்கிற எழுத்து தான் இன்றைக்கி வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் வந்திருக்கு. ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வந்து அன்றைக்கி வந்து அஸ்ஸாமில் பெரிய ஆன்டி ஃபாரினர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தாங்க. அது அடிப்படையே வந்து இன்றைக்கி பிஜேபி சொல்கிறதா அவங்க பண்ணோம். அன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்து விட்டார்கள், எழுச்சி வந்துருச்சு. அது ஒரு எழுச்சியா? எழுச்சி வந்து எப்படி பார்க்குறீங்கன்னு இருக்கு. அது வந்து கடைசியில் வந்து அந்த கட்சியை அழிஞ்சு போச்சு. ஏஜிபி வந்து கடைசியில் பிஜேபி கூட போய் சேர்ந்துட்டாங்க. அன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்துட்டாங்க. மாணவர்கள் வந்து ரொமான்டிசைஸ் பண்ணவே கூடாது, எல்லாரும் சேர்ந்து தான் நடத்த முடியும். இளைஞர்கள் வந்துட்டு எல்லாம் மாறின்னு சொல்கிறது அது வேறு. இன்னொன்று, இளைஞர்கள் எழுச்சினா நீங்கள் எல்லா இடத்துலையும் அந்த எழுச்சிகளை பாருங்கள். ஒன்று, நேபாளில் வந்து எழுச்சி நடந்து அவங்க வந்து போலீஸ் கூட மோதி பெரிய சண்டை நடக்குது. கரப்ஷனுக்கு எதிராக போராடுறாங்க, தெருவில் இறங்கி போராடுறாங்க. அவங்க தலைவர் வந்து மேடையில் நின்று பேசிட்டு போகல, அப்பப்போ கீழே இறங்கி மாநாடு போட. அந்த நேபாளுக்கு நான் போயிருக்கேன். அங்கே போது அவங்களுடைய அரசியல் புரிதல் வந்து வியக்க வைக்கும் அரசியல் புரிதல். தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியலை பற்றி அவ்வளோ தெளிவாக, இந்தியாவுக்கு எதிராக அவ்வளோ பேசினாங்க. அப்போ வந்து கரப்ஷனுக்கு எதிராக சக்சீட் ஆகிட்டாங்க. ஸ்ரீலங்கா அந்த எழுச்சி வந்து எல்லா பிரச்சனைகளும் முன் வைத்தான். பல அரசுகளின் தவறுகள், எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்து தான் பிரச்சனைகளை பற்றி பேசி போராடி அங்கேயும் வந்து துப்பாக்கி சூடு நடந்து உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க. பங்களாதேஷில் இளைஞர்கள் எழுச்சி எப்படின்னா இன்றைக்கி மறுபடியும் வருது. அவாமி லீக்ங்கிற கட்சி, அவங்க தான் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக பாராட்டின முஜிபுர் ரஹ்மானுடைய கட்சி தான் அது. அப்போ வந்து முக்தி பாகினின்னு அந்த காலத்தில் வந்து இந்தியாவிலேருந்து சில பேர் வந்து போராடினாங்க, இங்கேருந்து போய் போராடினாங்க. அதில் அந்த மக்களுக்கு, அந்த தியாகம் செய்தவர்கள் குடும்பங்களுக்கு 30% ரிசர்வேஷன் அவாமி லீக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முஜிபுர் ரஹ்மான் மகளுடைய கட்சின்னு சரி அந்த அம்மா நாட்டை விட்டே வெளியே தெருவில் இறங்கி போராடினாங்க, பிரச்சனை வச்சு போராடினாங்க, அந்த ரிசர்வேஷன் எடுத்து போராடினாங்க. அதே மாதிரி
போன வருஷம் பெரு நாட்டில் வந்து பெரிய இளைஞர்கள் எழுச்சி. அது என்ன ஜென்சி எழுச்சின்னா திரும்ப நினச்சி அவங்களும் இந்த மாடர்ன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சர்க்காஸ்டிக்காக பேசுகிறது, மீம்ஸு, டேக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு எதுக்காக போடுறது, இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுதான் இளைஞர்கள் எழுச்சி. அவங்க பேசுனது அவர்களுடைய கல்வி கட்டணத்துக்காகலாம் இல்லை, இம்மிடியேட் இளைஞர்களின் பிரச்சனைகளை பென்ஷனை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணதுக்கு. அதாவது நம்மலாம் பென்ஷன் என்பதை நான் யோசிச்சதே ரிட்டையர் ஆகிற டைமில் தான் யோசித்தேன். ஜென்சி இங்கே வந்து போராடும் போது அது பெரிய ஒரு இயக்கமாக வருது, மாணவர் இயக்கமாக வருது, இளைஞர்கள் எழுச்சி வருது. அந்த இயக்கத்துக்குள்ளே வந்து பல பேர் சேர்றாங்க. அப்போ பல பிரச்சனைகள் சேர்ந்து வருது. அவன் வந்து பெரிய இயக்கமாக கொண்டு வரான். அது வந்து இந்த மாடர்ன் இந்த டெக்னாலஜி வச்சு தான் பண்ணுறாங்க. இந்த இப்போ வந்திருக்க ரீல்ஸு, இந்த வாட்ஸ்அப்பு, இதை வச்சு தான் மொபிலைசேஷன் நடத்துது. கொஞ்ச நாளாகவே லத்தீன் அமெரிக்கா அப்படி இருக்கு. அப்போது இந்த இளைஞர்கள் எழுச்சியும் இந்த தாவேக்காவை இளைஞர்கள் எழுச்சின்னு சொல்கிறீங்கல்ல, எந்த பிரச்சனைக்காக தாவேக்காரர் வந்து போராடி இருக்காங்க? என்ன பண்ணாங்க? விஜய் கூடுற இடத்துல கூட்டமாக கூட்டினாங்க. டிவிக்கே தவிர ஏதாவது பேசியிருக்காங்களா? அந்த ஒரு தீய சக்தி திமுக. இந்த இடத்தில் ஊழல் நடக்கிறது, நாங்கள் போய் மறியல் செய்ய போராடினாங்களா? ஏதாவது இடத்துல வந்து பெரிய தடியடி வாங்கியிருக்காங்களா? எல்லாம் கூடி பல பேர் உயிரிழந்து தான் ஆச்சான். விஜய்க்காக உயிரிழந்தாங்க. அங்கே வந்து பிரச்சனைக்காக உயிரிழப்ப வேற. இவன் இப்போ இந்த விஜய் இந்த ரசிகர் கூட்டமாக பின்னாடி ஓடி பைக்கில் அடிபட்டி மதுரையிலேருந்து இங்கே கரூர்லேருந்து எல்லாரும் இளைஞர்கள் தானே. ஏதோ பிரச்சனைக்காக பேசுனாங்களா? பிரச்சனைக்காக அந்த இளைஞர்கள் சொல்கிறது வந்து அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாத ஒரு விஷயம். இப்போ உலகத்தில் எந்த இளைஞர் எழுச்சி பார்த்தீங்கன்னா, ஒரு அமெரிக்காவில் ஆக்குப்பை வால் ஸ்ட்ரீட் மூவ்மெண்ட்டில் வந்து பல நாடுகள் வந்து யூரோப்பிய நாடுகள் எங்கே நடக்குது தெரியுமா? ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கேட்டு பெரிய போராட்டம் இருக்குது. இங்கே என்ன போராட்டம் தாவேக்கா நடத்திருக்காங்க? இது எழுச்சி. அப்புறம் இன்னொரு கேள்வி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் களத்தில் இன்றைக்கி போராட்ட கட்சிகள். இன்றைக்கி வந்து போராட்டம் என்ற அணுகுமுறையை அவங்க தான் வச்சுருக்காங்க. தோழர் சண்முகம்லாம் பெரிய பெரிய போராளி தான். அந்த எனக்கு தெரியும், பாலகிருஷ்ணன் எல்லாருமே தெரியும், எல்லாரும் போராட்டத்திலிருந்து வந்தவங்க தான். ஆனால் நீங்கள் வந்து எப்படி இப்போ பத்திரிகையாளர்கள் நாங்கள்லாம் வந்து ஃபீல்டுகள்லாம் போகாமல் பல தகவல் வச்சு தான் திமுகவை யாரோ ஜெயிக்க போகிறாங்க, அண்ணா திமுக ஜெயிக்குமாங்க தான் பேசுகிறேன். தாவேக்கா ஜெயிக்கிறது யாருமே எதிர்பார்க்கல. தாவேக்காவே எதிர்பார்க்கல தான் என்னோட கெஸ். அவங்களுக்கே புரியாத இருந்தால் இப்போ தலைகால் புரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு காரணம். அவனே எதிர்பார்க்காத அதிகாரம் வந்துச்சு. ஆனால் மக்களுடையே இருக்கிறோம் நாங்கள், களத்தில் நாங்கள் போராடுங்க. நீங்கள் இதை சென்ஸ் பண்ணவே இல்லையா? அதை சென்ஸ் பண்ணிட்டு பேசாமல் இந்த கூட்டணியில் இருந்தீங்களா? வைகோ மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பேசாமல் கூட்டணி தர்மத்துக்காக இருந்தீங்களாங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. எனக்கு புரியல. மக்களோட மக்களாக நிற்கும் கம்யூனிஸ்ட் கட்சி இதை சென்ஸ் பண்ணியிருக்கணும்ல, ஏன் சென்ஸ் பண்ணலங்கிறத ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ வந்து இது என்ன, அது வந்து எழுச்சின்னு சொல்கிறது வந்து தவறு, எழுச்சி கிடையாது. இதை வந்து இப்போ இது குறிப்பாக இந்த வார்த்தைகள் வந்து நான் அந்த அவர் எழுதின கட்டுரையில் படித்தேன். பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள், இந்த பிரச்சனைகள்லாம் சரியா வந்து டிவிக்கு அட்ரஸ் பண்ணாங்க சோசியல் மீடியாவில். அதனால தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அட்ரஸ் பண்ணாங்களா இல்லை வந்து கதையை விட்டாங்களா? அட்ரஸ் பண்ணலன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், நான் டேட்டா சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக டேட்டா வச்சு தான் பேசுவேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் இந்தியாவில் வந்து NCRB டேட்டா இருக்குது. பிரணாய் ராய் ஏதோ ஒரு இது ஷோவில் பண்ணியிருந்தார். உண்மை நிலைமை வேறு. இந்தியாவில் வந்து 1,00,000 பேருக்கு கிரைம் நடக்குது, 23 தான் தமிழ்நாட்டில். அது கம்மி. நம்ம வந்து ஒரு குற்றம் கூட நடக்கக்கூடாது. 1,00,000க்கு 23. டெல்லியில் 100, யூபியில் 150, எக்கச்சக்கமாக நடக்குது ப்ரொபோர்ஷன் படி. அதே மாதிரி பாலின அந்த ரேப் இருக்குல்ல, ரேப் வந்து பல இடங்கள் எங்கே யாருமே நிறுத்த முடியாத ஒரு விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த பாலியல் குற்றங்கள் நடப்பது பல நேரம் தெரிந்த இடங்களில் கூட தான் நடக்குது, குடும்பத்துக்குள் நடக்குது. குழந்தைகள் சைல்டு அபியூஸில் எங்கே திரும்ப பெரிய பிரச்சனை வீடுகளுக்குள் நடக்குது, குடும்பத்துக்குள் நடக்குது. பற்றி ஒரு சினிமாவே வந்திருக்கு, புக்கே வந்திருக்கு, டார்க் சாக்லேட்னு ஒரு புக் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ என்னென்னா இதை வந்து இதுக்கான அப்போ அதுவும் NCRB டேட்டாவும் பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து உள்ளுக்குள்ளேயே நடக்கிறதுனால இதை வந்து இப்போ சிங்கப்பெண்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வர முடியாது, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து போய் பெட்ரோல்லாம் போக முடியாது. உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் அது சரின்னு சொல்லு. அதுக்கு பல சமூக காரணங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் வந்து இதில் வந்து ஒரு இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு நிமிடத்துக்கு 16 அப்படின்னு ஒரு இது இருக்குது இந்தியாவில். ஃபுல்லாக அது நடந்துக்கிட்டு இருக்குது. அது சமூக பிரச்சனையாகவும் இருக்குது. பெண்களுக்கு எதிராக பெண்களை பற்றிய பார்வை பற்றிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதை வந்து அப்படியெல்லாம் பேசுனாங்களா என்ன? தமிழ்நாடு வந்து இதோட பெட்டராக இருக்குது, மாற்றம் சொல்லி பேசுனாங்க. அப்போ பெண்களுக்கு எதிரான இப்போ என்னாச்சு வந்த உடனேயும் அப்படி ஒரு கவர்மெண்ட் சால்வ் பண்ண முடியுமா பிரச்சனையை? அவள் வீட்டுக்குள்ளேயே நடக்கிற பிரச்சனையை, ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை வந்து கவர்மெண்ட் சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. லா அண்ட் ஆர்டர் இப்படி தான். லா அண்ட் ஆர்டர் தமிழ்நாட்டில் எங்கேயும் இருக்குது. டோட்டல் க்ரைம் ரேட்லாம் பார்க்கும்போது சரின்னு சொல்ல, அப்படி ஒரு பர்ஃபெக்ட் சொசைட்டி வரல. கேரளாவில் நடக்கலையே என்ன, வெஸ்ட் பெங்கால் நடக்கலையே என்ன, அவ்வளோ விஷயங்கள் நடக்குது இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்கும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அது பெரிய ஒரு ப்ராசஸ். அது நடத்துறது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான்.
இதில் இப்போ தாவேக்கா ஆதரவுக்காக இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சொல்லும்போது எங்கே பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் டேட்டா வச்சு தான் பேசணும். இளைஞர்கள் எழுச்சிக்கு நீங்கள் சொல்கிறது உண்மை கிடையாது, இது எழுச்சியே கிடையாது தான் என்னோட வாதம். அதே மாதிரி டேட்டா படி பார்த்தா இங்கே குற்றங்கள் குறைவு தான் தமிழ்நாட்டில். 3வது விஷயம், எப்படி வந்து உங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன? இப்போது களத்தில் இருந்து போராடுறீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடுது, அதெல்லாம் சந்தேகம் இல்லை, எல்லா பிரச்சனையும் அவங்க முன்னிற்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனால் என்னென்னா, ஏன் வந்து கேரளாவிலையும் நீங்கள் வந்து ஏன் தோற்று போனீங்க? பெங்காலில் வந்து மறுபடியும் திரும்பி வர முடியாது, 178 சீட்டில் இடதுசாரிகள் வந்து டெபாசிட் போயிருக்கு. அப்புறம் இளைஞர்களின் எழுச்சின்னு சொல்லும்போது இன்னொரு கேள்வி வருது, ஏன் இளைஞர்கள் எழுச்சி பாண்டிச்சேரியில் மட்டும் வரல? பக்கத்தில், அதுவும் பாண்டிச்சேரியாக ஒரே தான். இந்த சுனாமி அடிக்கும்போது வந்து பாண்டிச்சேரிக்கு மட்டும் சுனாமி அடிக்கும், தமிழ்நாட்டுக்கு அடிக்காது, விசாகப்பட்டினத்தில் அடிக்காது, எல்லா இடத்தையும் தான் அடிக்கும் அது. அப்படிப்பட்ட எழுச்சி. அப்போ கேரளாவில் விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகம், விஜய்க்கு ஏறக்குறை இங்கே இருக்குது, அதுதான் காங்கிரஸோட திட்டமே, அங்கேயும் நம்ம ஜெயிச்சிடலாங்கிறது தான். அப்போ பினராயி விஜயன் தோற்றதுக்கு இளைஞர்கள் எழுச்சி காரணமா? அங்கேயும் விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அப்படி சொல்ல முடியுமா? அந்த 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 வாதமே எவ்வளோ தவறுங்கிற. அப்போ என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் இருந்த இடங்கள்லாம் இழந்து விட்டீங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சிக்கான ஒரு களம் இல்லைங்கிறது உண்மை. அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை மட்டும் சொல்ல முடியாது, உலகம் முழுசும் அரசியல் நீக்கமும் தத்துவ நீக்கமும் நடந்திருக்கு. புதிய குளோபலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் வந்த உடனேயும் அந்த எல்பிஜின்னு சொல்கிறேன், அது வந்த பிறகு இந்த மக்களுக்கான ஒரு இன்செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு, யாருக்கும் நிரந்தரமான வேலை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி சூழலில் வந்து ஒரு கட்சியை கட்டுறதோ யூனியன் அமைக்கிறது பெரிய சேலஞ்சாக இருக்குது. சிஐடி தலைவர் ஒத்துக்குவாங்க, யூனியன்லாம் 13% தான் யூனியனைசேஷன் இந்தியாவில். இன்னொன்று, இந்தியாவில் ஒர்க்கிங் கிளாஸில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸ் இருக்காங்களா, அவங்க வந்து 10% கீழே தான் இருக்காங்க, எல்லாம் இன்ஃபார்மல் செக்டரில் இருக்காங்க. பெரிய விவசாய இது இருக்குது, விவசாயிகளுக்கு எதிரான பல பிரச்சனைகள் நடக்குது. அப்போது களத்தில் இருந்து நீங்கள் என்ன உங்களோட திட்டம்? தாவேக்கு ஆதரவுனால் நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் வந்து இடதுசாரி ஒரு கூட்டமைப்பை அமைச்சிருக்கீங்க, நல்ல விஷயம், நான் வரவேற்கிறேன். இடதுசாரி கூட்டமைப்பு என்ன பண்ண போகுது அப்படின்னு கேள்வி. ஆனால் இந்த மாதிரி சூழலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மகாராஷ்டிராவில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்குது. அசோக் தவாலே அப்படிங்கிறது என்ன பண்ணுறாருன்னா, பெரிய ஒரு ஊர்வலம் நடத்தினார்ல, விவசாயிகள் எவ்வளோ மைல் கணக்கில் நடந்து வராங்க, அது எப்படி நடந்துச்சு? அந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது தான் நீங்கள் வருமே தவிர, நீங்கள் இந்த கட்சி ஆதரிக்கிறது, அந்த கட்சி ஆதரிக்கிறது, கூட்டணி தொகுதி உடன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகும்போது அந்த பிரச்சனைகளை வந்து என்ன ஆச்சுங்கிற கேள்வி இருக்குது. அதே மாதிரி ராம்ராவ்னு இருக்கு ராஜஸ்தானில், அவரும் வந்து தனியாக ஒரு பேஸ் வச்சுருக்காரு, ஏன் நமக்கு அது இல்லை? தஞ்சாவூரில் நடந்த பெரிய விஷயம் நடந்திருக்கு, யார் நம்ம சீனிவாசராவ் திருப்பி அடிப்பும் தமிழ்ச்சியில் புக் எழுதியிருக்காரு. ஆனால் அது ஏன் வந்து அகில இந்திய அளவில் ரிப்ளீட் ஆகலை? ஜாதியும் வர்க்கத்தையும் போராடுறதுக்கான ஒரு திட்டம், வர்க்கம் வந்தால் ஜாதி தானாக போயிருமா, வர்க்க ஸ்தாபனங்கள் சேர்ந்தால் ஜாதி போயிருமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வர்க்க புரட்சியே நடந்தாலும் ஜாதி போயிருமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம், அதெல்லாம் பெரிய பெரிய கேள்விகள், தத்துவார்த்த கேள்வி, அதெல்லாம் எனக்கும் பதில் தெரியாது. ஆனால் என்னென்னா, ஏன் வந்து நம்ம முன்னேற முடியலங்கிற ஒரு அசஸ்மெண்ட் எங்கே இருக்குது? முதலாளித்துவ கட்சிகளுக்குள் நடக்கும் முரண்பாடுகளை அதான் சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட், அது நல்ல அந்த முரண்பாடுகளை நம்ம வந்து பயன்படுத்திக்குவோன்னு சொல்லிட்டு அதுதானே 50 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அந்த முரண்பாட்டில் வந்து நம்ம கட்சி தேஞ்சு போச்சு, அவங்க வளர்கிறாங்களே. அதுமாதிரி ஐக்கிய முன்னணி தந்திரம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஐக்கிய முன்னணி தந்திரம்னா அந்த பல கட்சிகளோட சேர்ந்தா அந்த சூழலில் அப்படி தான் முதலாளித்துவ கட்சிகள் கூட தான் இருக்கணும். பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவர்கள் வந்து நம்மளுடைய தத்துவத்தையும் நம்முடைய தலைவர்களின் எளிமையையும் நம்முடைய தியாகத்தையும் பார்த்து பல பேர் அட்ராக்ட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம் தான். ஆனால் அதுக்கு நேர்மாறாக நடந்திருக்கு. இங்கேருந்து அங்கே போனவங்க அதிகமாகிடுச்சுல, நீங்கள் இழந்தவர்கள் தான் அதிகங்கிற மாதிரி ஒரு இது வந்து நான் சொல்லும்போது வேடிக்கையாகவே இதை சொல்கிறேன், ஒரு கவலையோடு சொல்கிறேன். இடதுசாரிகள் இந்தியாவுக்கு தேவை, இடதுசாரிகள் தான் தெளிவான பார்வையை கொடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் வந்து தாவேக்கா மாதிரி ஒரு கட்சியை வந்து ஆதரிச்சுக்கிட்டு எதுவுமே பேசாமல் அப்பப்போ கண்டிக்கிறோம் வலியுறுத்துகிறோம் மட்டும் அறிக்கை மட்டும் விட்டுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதத்துலையும் உங்களுக்கு பலன் கிடையாது. இந்த இளைஞர்கள் தான் உங்கள் பின்னாடி வருவாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க வந்து நாளைக்கு வந்து வைகோ வந்து இதை விஜயை ஆதரித்தா அவர் வைகோ வாழ்கன்னு சத்தம் விடுவாங்க. சண்முகம் வந்து இதுக்கு போகிற சண்முகம் வந்து இங்கே போகிறாரு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக, அப்போ கை காட்டுறாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கம்யூனிஸ்ட் தலைவர் ஒரு எளிமையான தலைவர், ரொம்ப எளிமையான தலைவர், அவரெல்லாம் பார்த்து. ஆனால் அது நிற்காது, மக்களிடையே சேர்ந்து ஒர்க் பண்ணும். இந்த எழுச்சியை நீங்கள் வந்து முன்னாடியே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கோவம் இருந்தது, நீங்கள் தான் உலகத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். கூட்டணியில் இருந்தால் நாங்கள் வெளியே வரணும், முன்னாடி வந்திருக்கணும். வராமல் நம்ம கூடவே இருந்து 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 கடைசி நேரத்தில் வந்து வைகோ மாதிரி பேசக்கூடாதுல்ல, அதுதான் பிரச்சனை. ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி விரிவாக கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஓகே.